பிரைஸ் காட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து நிறுத்துவராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்த வல்லமை உடையவர். நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். 32வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுங்கவும், பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாக இருப்பார். கன்மலையின் நிழலாய் அவர் இருக்கிறார். கன்மலை என்பது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நித்திய ராஜ்யம். அவர் நித்திய ராஜா. அவர் என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தரை நம்புங்கள். அவர் என்றென்றைக்கும் நம்முடைய நித்திய கன்மலையாக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நம்முடைய நித்திய கன்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். 26ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம் 4வது வசனத்தில் நாம் தியானம் செய்தோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். கன்மலை என்பது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் என்றென்றைக்கும் நித்திய ராஜாவாக இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய நீதியின் ராஜா தான் நம்முடைய கன்மலை. அவர் என்ன செய்தார்? அவர் அடிக்கப்பட்டார். இந்த கன்மலை அடிக்கப்பட்டார். அந்த கன்மலையிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு நம்முடைய தாகத்தை தீர்த்தது. நாம் தேவனுடைய பிள்ளைகளானோம். கரங்களை தெரியாமல் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்ற நிலத்திலே அவர் நமக்கு நீர்க்கால்களாக, அவர் நமக்கு நீர் ஓட்டமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இங்கே விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாக அவர் இருக்கிறார். இதோ ஒரு ராஜா. கன்மலை என்றால் இதோ உங்கள் ராஜா, இதோ மகிமையின் ராஜா. அவர்தான் நம்முடைய கன்மலை. இந்த மகிமையின் ராஜா அவர் நீதியாய் அரசாளுகிறவர். பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவாங்க. அவருடைய அமைச்சரவையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமில், அவர் சியோன் மலையில், எருசலேமில், அவர் இப்போது இருக்கிற அந்த இஸ்ரேல் தேசத்தில் அவருடைய வருகையில் அவர் பகிரங்கமாய் 7 வருஷம் உபத்திரவ காலம் முடிந்த பிற்பாடு 7 வருஷத்துக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். 7 வருஷத்துக்கு முன்பதாகவே, கர்த்தருடைய நாள் என்கின்ற அந்த நாளுக்கு முன்பதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு மகிமை அடையும். இந்த மனைவி அவருக்கு போனதுமே அவர் ராஜாவாக பொறுப்பேற்கிறார். அவருடைய மனைவியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுமே அவர் ராஜாவாக பொறுப்பேற்கிறார். அந்த ராஜா தான் நம்மை ஆளுகை செய்கிறார். இப்பொழுது அவர் சபைக்கு அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அவருடைய பிரபுக்கள் யார் என்றால் நாம் தான் அவருடைய பிரபுக்கள். கரங்களை தெரியாமல் சொல்லாமா? அந்த பிரபுக்கள் நீதியை அறிந்தவர்கள், நீதியை அறிந்திருக்கிற ஜனங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதிக்காக வாசலை திறவுங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி இது. ஆக இந்த பிரபுக்களாகிய நாம் புதிய ஏற்பட்ட பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை அவரோடு கூட ஆளுகை செய்வோம். கரங்களை தெரியாமல் சொல்லுங்க பார்க்கலாம். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். இந்த ஆளுகை எப்படிப்பட்டது என்றால், அவர் என் கன்மலையாக இருக்கிறார். இந்த கன்மலை என்பது அவர் என் ராஜா. அவர் ஏன் என் ராஜா? அவர் ஏன் என்னுடைய ராஜா? என் பரமபிதா சிருஷ்டிக்கப்பட்ட நியாயப்பிரமாணமாகிய எனக்காக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி, அந்த குமாரன் தான் கன்மலை. அந்த குமாரன் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நான் பிதாவாகிய தேவனை என்றென்றைக்கும் முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் அவர் என் மறைவிடமாய், அவருக்குள்ளே நான் மறைந்திருக்கிற மறைவிடமாய் அவர் இருக்கிறார். அவர் காற்றுக்கு ஒதுக்கு. பயங்கரமான சூறாவளி நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட சூறாவளி வந்தாலும் அந்த காற்றுக்கு அவர் ஒதுக்காக இருக்கிறார். இந்த காற்று அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருவெள்ளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஞ்சபூதங்களை அவர் சொல்லியிருப்பார். 5 எலமெண்ட்ஸ். இந்த 5 என்பது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. 5 என்பது தேவனுடைய வல்லமை. ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு.
இந்த பஞ்சபூதங்களை கொண்டு, ஐம்புலன்களை கொண்டு தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மனிதன் விழுந்து விட்ட பிற்பாடு இவைகளெல்லாம் மனிதனுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் நமது கர்த்தராகிய கன்மலை இந்த எல்லா விதமான போராட்டத்திலிருந்து நம்மை மீட்டு விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் சர்வ வல்லவர், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால் எப்படிப்பட்ட காற்று நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அந்த காற்றுக்கு என் கர்த்தர் ஒதுக்காக இருக்கிறார். அவருக்கு என்ன ஒதுங்கி கொள்ளுவேன், காற்று என்னை சேதப்படுத்தாது. கரங்களை வைத்து சொல்லாமா? எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், இந்த புயல் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த புயல் ஏன் வருகிறது என்றால், யோனா கர்த்தருடைய அந்த உடன்படிக்கைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் திசை மாறி போகும்போது திடீரென்று ஒரு பயங்கரமான சூறாவளி அங்கே வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல் சீஷர்கள் அந்த கலிலேய கடலில் அவர்கள் கடந்து போகும்போது திடீரென்று சூறாவளி வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காற்று வருகிறது? ஏன் ஆண்டவர் நான் அமிழ்ந்து போகத்தக்கதாய் எனக்கு ஒரு பயங்கரமான காற்று எனக்கு இருக்குது, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளவு பெரிய பலவீனமாய் தேவனுடைய வார்த்தைக்கு சில வேளைகளிலே நான் கீழ்ப்படியாமல் திசை மாறி போகும்போது, என் வாழ்க்கையில் பயங்கரமான சூறாவளி வந்தாலும் என் கர்த்தாவே என்று சொல்லும்போது அவர் எனக்கு ஒதுக்காக இருக்கிறார். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னோடு அவருடைய திட்டத்தை என்கிட்ட சொல்லுவார். நம்ம எல்லாரும் அவருடைய மீட்பின் திட்டத்தில் இருக்கிறோம். அப்போது திடீர்னு ஒரு சூறாவளி வரும். அது அந்த சூறாவளி பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை அமிழ்ந்து போகிற மாதிரி இருக்குது ஆண்டவரே அப்படின்ற மாதிரி இருக்கும். புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்க. அந்த நேரத்திலையும் கர்த்தர் நம்மை தேடி வந்து அவர் நமக்கு ஒதுக்காக, அவர் நமக்கு மறைவிடமாய் அவர் நிற்கிறார், நம்மை காக்கிறார். அடுத்தது பெருவெள்ளத்துக்கு புகலிடம். இந்த பெருவெள்ளம் என்பது நமக்கு உள்ளே ஏற்படுகிற மாம்சீக சிந்தனைகள். இந்த பெருவெள்ளம் நம்மை அடித்து கொண்டு போகும்படியான ஒரு சூழ்நிலை. அந்த பெருவெள்ளம் எப்படி எல்லாரையும் குடும்பத்தையே சீரழித்ததோ. நல்லா கவனிங்க. நோவாவின் ஜலப்பிரளயத்தின் காலத்தில் அந்த பெருவெள்ளம் குடும்பமாக சீரழித்தது. சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் இந்த பெருவெள்ளம் வரும். அதுக்கு என்ன காரணம் என்றால், பெருவெள்ளம் என்பது மாம்சீக சிந்தனை. அந்த தேவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுயாதீன சித்தத்தில் இந்த மனிதன் தனக்கென்று தன்னுடைய அந்த அக்கிரமத்தின் பாதையில், அந்த நினைவுகளில், தன்னுடைய நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான கூட்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சில வேளைகளில் நம்ம போகும்போது அந்த பெருவெள்ளம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவர் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் எனக்கு பாதுகாக்கிற அவர் புகலிடமாக இருக்கிறார். நான் என்னுடைய அக்கிரமத்தின் பாதையில் நான் கடந்து போனாலும் என் கர்த்தர் எனக்கு புகலிடமாக இருக்கிறார். அவர் பாவியை நீதிமானாக்குகிற தேவன் அவர். அடுத்தது, வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும். வறண்டு போய் இருக்கிற, நல்லா கவனிங்க, ஒரு பயங்கரமான வறட்சி, ஒரு பஞ்சம். நல்லா கவனிக்கணும். பஞ்ச காலத்தில் இந்த ஈசாக்கு விதைக்கிறார். 100 மடங்கு அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம்? ஆபிரகாமுடைய காலத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்தது. அது எதை காண்பிக்கிறது என்றால், நம்மை சுத்திகரிக்காத ஒரு ஸ்டேஜில் சில வேளைகளில் நம்முடைய பாவங்கள் அப்படியே இருக்கும். நம்மை சுத்திகரிக்காத ஒரு நேரத்தில் இந்த பஞ்சங்கள் வர ஆரம்பிக்கும். எல்லாம் தேங்கி எல்லா பாவங்களும் மற்ற காரில் இருக்கும்போது, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரித்து நம்மை அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வறண்ட நிலத்துக்கு ஒரு நீர்க்கால்களை கொடுக்கிறார். அடுத்தது, விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாக. இந்த விடாய்த்த பூமி என்பது ஒன்றுத்துக்குமே தகுதி இல்லாதது. இது முற்றிலுமாய் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற ஒரு ஸ்டேஜ், தேவனை அறியாதிருக்கிற ஒரு ஸ்டேஜ், முற்றிலுமாக உணர்வே அற்ற நிலை, உணர்வே இல்லாத ஒரு நிலைத்தான் விடாய்த்த பூமி. விடாய்த்த பூமி என்பது, ஆமாம், இதுக்கு மேலே அப்படி அதாவது இதுக்கு மேலே வாழவே தேவையில்லை, நான் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடாய்ப்பு. கர்த்தர் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் அவர் தேற்றுகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அப்போது இந்த விடாய்ப்பு ஏன் வருகிறது என்றால், இந்த விடாய்ப்பு ஏன் வருகிறது? தேவனை முற்றும் உணராத என் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை உணரக்கூடிய அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். ஆக இந்த எல்லா சூழ்நிலையிலும் நமது கன்மலையாகிய கர்த்தர் நம்மை அவர் பாதுகாக்கிறார். உங்களுக்கு ஒரு சேதமும் வராது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அவர் எனக்கு பூரணமாய்
என் கண்மலையினுடைய நிழலாய் என்னை அவர் மறைத்து நான் விடாய்த்து போகாதபடிக்கு என்னை சம்பூர்ணமடைய செய்கிறார். அந்த சம்பூர்ணத்தை நாம் வாசிக்கலாம். அந்த விடாய்த்த பூமிக்கு இல்லையா, அதை வாசிங்க போல. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதில் 31வது அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31:25 வாசிங்க. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி, விடாய்த்த பூமிக்கு அவர் கண்மலை. ஹல்லேலூயா. கண்மலையின் நிழல். அன்பான தேவஜனமே, நீங்கள் ஒருவேளை விடாய்த்து போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோர்வு இருக்கலாம். கர்த்தர் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுகிற நிழலாய் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுடையவர். ஆமேனா? அங்கே தேவன் சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அவர் எங்கே எல்லாம் எம்டி, ஒரு காலி இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய கண்மலை. கண்மலை என்றால் அவர் நித்திய ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அந்த பிரபுக்கள் தான் நம்ம எல்லாரும் நீதி அறிந்தவர்கள். ஆக இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ஆத்துமாக்களை எல்லாம் மீட்டெடுத்து, தேவன் நேசிக்கிற ஆத்துமாக்கள், தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவை ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கிறார். அதனால் இந்த ஜனங்கள் தேவனை அறியாமல், உணர்வற்று, தேவன் தம்முடைய பாவங்களை சுத்திகரிக்காமல் அல்லது தங்களுடைய அக்கிரமங்களை உணராத பட்சத்தில் இருந்தாலும் கூட அவர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து எல்லாரையும் சம்பூர்ணமடைய செய்கிறவர் தான் நமது கண்மலையாகிய கிறிஸ்து. ஆக நம்முடைய கண்மலை நமக்குள் இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த நிழல், அந்த நிழலில் நல்லா கவனிங்க. இந்த விடாய்த்து போய் இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான சூரிய வெப்பம், சூரிய அலை, அந்த அலை, அந்த காற்று வீசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சூரிய அந்த வெப்பத்தினால் அந்த காற்று ஒரு சோர்ந்து போயிருப்போம். ஆனால் திடீரென்று சில்லுன்னு ஒரு நிழலில் போய் நிற்கும்போது அது நம்முடைய ஆத்துமாவுக்கு எவ்வளவு இளைப்பாறுதலை கொடுக்கும். அப்படிப்பட்டதான இளைப்பாறுதலை தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். 63வது சங்கீதத்தில், 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். 63வது சங்கீதம் 7வது வசனம் வாசி வேகமா. நீர் எனக்கு துணையா இருந்ததினால், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இந்த நிழல் என்பது செட்டை. செட்டை என்பது அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். கரங்களை வைத்து சொல்லுங்க. நீர் எனக்கு துணையா இருந்தபடினால், துணை என்பது ஏசர், என்னுடைய ஸ்போஸ். யூ ஆர் மை ஸ்போஸ். ஆண்டவரே, நீர் எனக்கு துணையா இருந்ததினால், நீர் என் புருஷன், நீர் என் ஆத்துமா மணவாளன், உமது செட்டை, அதுதான் கண்மலை. அந்த நிழல், விடாய்த்த பூமிக்கு அவர் கண்மலையின் நிழலாய் அவர் இருக்கிறார். இந்த நிழல் என்பது நித்தியம், நித்திய துணை என்பதை தேவன் நமக்கு எங்கே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த கலிகூறுதலை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் சம்பூர்ணம் அடைய செய்வது. உங்கள் இருதயம் கலிகூறும். ஏனென்றால் உங்கள் கர்த்தர், அவர் கண்மலை, உங்கள் புருஷனாய் அவர் இருக்கிறார். செட்டைகளின் நிழல் என்பது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு 30 வயசு வந்த பிற்பாடு அதனுடைய அலகெல்லாம் அப்படியே விரைத்து போயிட்டு, அதனுடைய நகங்கள்லாம் விரைப்பாகி, அதனுடைய செட்டைகள் எல்லாம் பறக்க முடியாத, ஒன்றுத்துக்குமே செயல்பட முடியாத ஒரு ஸ்டேஜில் வரும். அந்த 30 வயசு ஆன பிற்பாடு இந்த கழுகு போய் தனியாக ஒரு கண்மலையில் போயிட்டு அது என்ன செய்யும்னா, எங்கே போயிட்டு, கண்மலையில் போய் இந்த கழுகு அங்கே தங்கியிருந்து அதனுடைய அலகெல்லாம் அந்த பாறையில் போட்டு அடித்து, அதனுடைய விரைத்து போன அந்த அலகையெல்லாம் பிடுங்கி போட்டு, நகங்கள் எல்லாம் பாறையில் போட்டு அடித்து, அந்த விரைத்து போன அந்த விரைப்பை எல்லாம் தூக்கி உதறி தள்ளிவிட்டு, அதனுடைய அலகிலேயே இந்த இறகெல்லாம் பிச்சு போட்டுட்டு, அதனுடைய உடலில் இருந்து அந்த இறகை பீத்து போடும்போது வரக்கூடிய அந்த ஒரு திரவம், அந்த உடம்புல சுரக்கக்கூடிய திரவத்துக்கு நிறைய பூச்சிகள், புழுக்கள் வரும் அந்த வாசனைக்கு. அதையெல்லாம் உண்டு ஒரு புது பலன் அடைந்து, இப்போ அந்த மரித்த இந்த கழுகு மரித்த ஒரு ஸ்டேஜ் தான் இந்த புது பலன். இது கண்மலையில் போய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆக கண்மலை என்பது செட்டையின் நிழல்.
நீர் என் துணையா, என் கண்மலை என்பது நீர் என்னுடைய துணை. நான் உம்மோடு கூட ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய், என் கர்த்தாவே, நான் உம்மோடு கூட ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நீர் என்னை மீட்டு கொண்டீர். பிரபுக்களும் நீதியாய் துரைத்தனம் பண்ணுவார்கள், நாங்கள் உம்மோடு கூட நீதியாய் துரைத்தனம் பண்ணுவோம் தேவனுடைய ராஜ்யத்தில். ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுவேன். அன்பான தேவஜனமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் நீங்கள் கண்மலை நண்டையில் வந்திருக்கிறீங்க. கண்மலை என்பதை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்கும். வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் இந்த கண்மலையினுடைய மறைவிடம் அவ்வளவு பெரிய இளைப்பாறுதல், அவ்வளவு பெரிய நிழல். அவர் என் புருஷன், சபை அவருக்கு மனைவி. இந்த மனைவி தான் நித்தியத்தில் மனவாட்டியாக இருக்கிறாள். அவள் கரைபடாதவள், சபை கரைபடாதவள், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொண்டவள். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால், நீர் என் புருஷனாக இருந்தபடினால், உமக்குள்ளிருந்து என்னை சிருஷ்டித்தபடினால், நீர் அடிக்கப்பட்டதினால், உம்முடைய வெடிப்பிலிருந்து நாங்கள் ஜீவ தண்ணீரை குடித்து எங்கள் பிதாவை நாங்கள் தரிசிக்கிறோம். அதனால் நான் களி கூறுவேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் களி கூறுதலை பார்ப்பீர்கள் அன்பான தேவஜனமே. ஏனென்றால் நீங்கள் செட்டையின் மறைவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த செட்டையின் மறைவிடம் என்பதுதான் கண்மலை. அவர் என்றென்றைக்கும் நான் எப்பொழுதும் வந்தெடுத்தக்க கண்மலையாயிரும். பிதாவாகிய தேவனுக்கும் முன்பதாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் என்றென்றைக்கும் ஒரு கண்மலையாக நிறுத்தியிருக்கிறார். அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். அந்த மறைவிடத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவஜனமே, கர்த்தர் இங்கே சொல்றார், 57வது சங்கீதம் திரும்பி கொள்ளுங்க. 57வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தேவனே, தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டு, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் அப்படின்னா என்ன? ஒரு தீங்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட். தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பு வரப்போகிறது. மனைவியானவள், கிறிஸ்துவின் மனைவியானவள், கிறிஸ்துவை நேசிக்கிறவள். அவள் நியாய தீர்ப்புக்காக ஏங்குகிறவள், நியாய தீர்ப்புக்காக தவிக்கிறவள். நியாய தீர்ப்பு என்பது, அந்த நியாய தீர்ப்பை நினைத்ததுமே களி கூறுகிறவள். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன். ஆண்டவரே, ஒரு விக்கினம் வரப்போகிறது, ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. என் பிதா என்னை பார்த்து, நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானு சந்தோஷத்துக்குள்ளவா, என் மகனே என்று சொல்லி என் பிதா என்னை அழைக்க வேண்டுமே. ஆனால் உம்முடைய செட்டையின் நிழல்ல, உம்முடைய கண்மலையின் நிழல்ல, கழுகு எப்படி புது பலன் அடைந்து அது செட்டைகளை அடித்து கொண்டு எழும்பினதோ, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒருவரும் வைத்திராத புதிய கண்மலையில் வெட்டப்பட்ட கல்லறை. கண்மலை என்பது அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. கண்மலையிலே வெட்டப்பட்ட அந்த கல்லறையிலே, கண்மலையின் மேல், கண்மலையில் வெட்டப்பட்ட கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட என் புருஷன், என் இயேசு கிறிஸ்து. உம்முடைய செட்டையின் மறைவிலே நான் வந்து நான் தங்கியிருப்பேன் ஆண்டவர். உம்முடைய செட்டையின் நிழலிலே, அந்த நிழல் நமக்கு இளைப்பாறுதல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் தெரியாமல் சொல்லலாமா? அன்பான தேவஜனமே, இந்த நிழல் என்பது இந்த உலகத்தில் நம்மை பாதுகாக்கிற கண்மலையாக இருக்கிறது. இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அர்ப்பணிக்கிறார். அதுபோல நம்ம எல்லா நேரத்திலையும் அவரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காக யாவையும், இந்த கண்மலை என்பது எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. எனக்காக யாவையும் செஞ்சு முடிச்சிட்டார். என் சுகம், நான் பலவீனமாக இருந்தேன்னா உங்களை நோக்கி கூப்பிடுவேன். நீ கண்மலை நிழல் இருக்கிற, உனக்கு சுகம் உண்டாகும். ஆமேனா? ஆண்டவர், என்ன கடன் பிரச்சனையாக இருக்கும்போது உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என்னை கடன் கொடுக்கிறதாக மாற்றுவீர். எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். ஆண்டவரே, வீடு கட்டுற என்னால் முடியல ஆண்டவரே, நல்லா உற்சாகமாக வருது, திடீர்னு மன சோர்வு வருது, என்ன பண்ண போகிற, எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு அல்லது மற்ற எதையோ நினைக்கிறோம் நம்ம. சில பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
படிக்கிற விஷயம் சில சப்ஜெக்ட் ரொம்ப கடினமாக இருக்கிறத போல தெரியும். அந்த நேரத்தில் என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். நீ கண்மலையின் மறைவில் இருக்கிற அப்படின்னா எல்லா நேரத்திலும் நீ நோக்கி கூப்பிடுவேன். ஏன்னா என்னை காக்கிற நிழல் என்னை விட்டு விலகாதது. நான் எப்போது வந்தடைத்தக்க கண்மலை. அல்லேலூயா சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். அவர் காதேஷ் பர்னேயாவில் இருக்கிற போது இவங்க 12 வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் போயிட்டு வேவு பார்த்துட்டு வாங்க. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது நல்ல தேசமா, அது இலப்பமான தேசமா, இல்லை நல்ல வளமாக இருக்கிற தேசமா, நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து நல்ல செய்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி 12 ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு தலைவனாக 12 கோத்திரத்துக்கு அங்கே அனுப்புகிறார். அதில் யூதா கோத்திரத்துக்கு காலேபும், எப்ராயிம் கோத்திரத்துக்கு யோசுவாவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த காதேஷ் பர்னேயாவில் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தேசத்துக்காக வேவு பார்க்க போகிறாங்க. போயிட்டு 40 நாள் இந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு அவங்க வராங்க. சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு மற்ற 10 கோத்திரத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து ஜனங்களுக்கு துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நல்லா கவனிக்கணும். தங்கள் வாயில துர்ச்செய்தியை அறிக்கை செய்தார்கள். அவ்வளோதான், நான் செத்துருவேன், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் என் உடம்பு சரியாகவே ஆக மாட்டேங்குது, அவள்தான் நான், என் வீட்டில் சமாதானமே வராது, நீ திருந்தவே மாட்டேன், உனக்கு எவ்வளோ சொன்னாலும் உனக்கு ஏறவே ஏறாது, உன் மண்டையில் வேஸ்ட். இந்த மாதிரி எதிர்மறையாக பேசுறது யாருன்னா கண்மலையை பார்க்கல இவங்க, நித்திய ராஜாவை இவங்க பார்க்கல. இப்போ வீட்டில் ஏன் சண்டை வருது சொல்லுங்க பார்க்கலாம்? உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. கண்மலையின் நிழல் இருந்துட்டுனா அவ்வளவு குளிர்ச்சி, அவ்வளவு சம்பூரணம். இவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எதிர்மறையாகவே பேசி கொண்டிருப்பாங்க. நான் ஒரு அன்பாய் சொல்கிறேன். காலேப் வந்து சொல்கிறார், யோசுவாவும் காலேப் வந்து சொல்கிறாங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு ஓடி போயிருச்சு. ஏனென்றால் அது மாயை, அது மாயை, அது மாயையின் நிழல்ல, மாயை என்கின்ற நிழல்ல காணல் நீர் அவர்களை காக்குது. அவங்க விக்கிரகங்கள், அவருடைய தேவர்கள் விக்கிரகங்கள், அவருடைய நம்பிக்கை ஒரு விக்கிரகங்கள் மேல் இருக்கிறது. அந்த தேசம் கானான் தேசம் முழுக்க விக்கிரகத்தால் நிரம்பி இருக்கிறது. அன்பான தேவஜனமே, யோசுவாவும் காலேபும் வந்து தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயா நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறார், கரங்களை திறமை சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறார். இந்த கண்மலை நித்திய கண்மலை, அவர் யெகோவா, கர்த்தராகிய உங்கள் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். நம்முடைய கர்த்தராகிய யெகோவா அவர் நித்திய கண்மலையாக இருக்கிற, நம்மளை விட்டு விலகாத நிழல், நம்மளை விட்டு விலகல இந்த நிழல். என்னைக்குமே உனக்கு இளைப்பாறுதல் தான். எவ்வளவு பெரிய சூறாவளி வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், விடாய்த்து போய் இருந்தாலும், வறண்டு போய் இருந்தாலும், உன்னை செழிப்பாக்குகிற, உன்னை மகிமையடைய செய்கிற மகிமை தான் உன் கர்த்தர். அவர் தான் உன் கண்மலை, உன் நிழல். யோசுவாவும் காலேபும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர்கள் விழுகிறார்கள். வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவங்க காலில் விழுறாங்க. ஐயா, துர்ச்செய்தி மட்டும் பரவாதீங்க, நம்மை காத்த நிழல் நம்மோடு இருக்கிறது, ஈஸியாக அதை அடிச்சிடலாம். இவங்க வந்து என்ன சொல்கிறானுங்கன்னா, எப்போதுமே ஒரு விஷயத்தை கவனிங்க, நம்மெல்லாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவங்க, நம்மெல்லாம் நினைவில் இருக்கிறோம், வார்த்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவு தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த நினைவில் என்றைக்குமே வந்து ஆசீர்வாதமான, நல்ல அபிஷேகிக்கப்பட்ட, வாக்குதத்தமான நல்ல வார்த்தைகளை பேசுங்க. இது நடக்கும், இந்த நல்ல காரியத்தை கர்த்தர் செய்வார், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏனென்றால் நம்முடைய கண்மலை நித்திய கண்மலை. பொய் சொல்ல அவர் தேவன், மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. உன்னை விட்டு விலகிடுவாரா? அவரு உன்னை விட்டு விலகிடுவாரா? எகிப்தினுடைய அந்த கோர தாண்டவம், பெருமூச்சு, இளைத்து போன அந்த நேரத்தில் உன்னை காத்து உனக்கு நிழலாய் வந்து, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் உன்னை காக்கிற உன் கண்மலை, அது நித்தியம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே,
கர்த்தாவே நீர் எனக்கு துணையா இருந்ததினால், கர்த்தாவே நீர் எனக்கு துணையா இருந்ததினால், இது இது உடன்படிக்கை. அவர் ஓரேபிலே அவர் உடன்படிக்கை செய்தார். ஓரேபிலே உடன்படிக்கை என்பது அன்பு. அது ஒரு ஒரு புருஷனுக்கும் ஒரு மனைவிக்கும் நடக்கிற ஒரு மகிமை. அது எப்படி விட்டுருவார்? ஆனால் யோசுவன் காலில் விழுறாங்க, ஐயா வேணாம் வேணாம், நம்மை காத்த நிழல் நம்மோடு கூட இருக்கிறது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும், விக்கினங்கள் பிதாவாகிய தேவன் என்னை மகிமை அடைய செய்து, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் பிதாவாகிய தேவன் இந்த மாம்சமும் இரத்தமும் மகிமை அடைய செய்கிற தேவன். மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது, அழிவுள்ளதாகி இது அழியாமையை சுதந்திரித்துக் கொள்வதுதான் விக்கினங்கள் கடந்து போக மட்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும் என்பதுதான் விக்கினங்கள். என்னென்ன தேவன் நித்தியமானவர், நிலைத்திருக்கிறவர், அவருடைய சமூகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற அது பாலும் தேனும். அதுதான் பாலும் தேனும். அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகம், பால் வெள்ளை, தேன் சிவப்பு. வஜ்ரம் என்பது வெண்மை, பதுமராகம் என்பது சிவப்பு. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இப்படியாக ஒப்பனையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த 24 மூப்பர்கள் என்பதுதான் பிரபுக்கள். அவர்கள்தான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. அவர்கள்தான் நீர் என் துணை, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. இந்த புறா என்பது, புறாவுக்கு ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான். எல்லாம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். புறாவுக்கு எத்தனை ஜோடி? ஒரே ஜோடி தான். அந்த புறாவுக்கு ஜோடி புறா மரிச்சு போயிருச்சுன்னா இன்னொரு புறாவோடு இணையாது. அது ஏனென்றால் இந்த புறா தெளிவாக தெரிந்து கொண்டது என் கண்மலை ஒருத்தர் தான். அந்த வசந்த வாசி உணர்த்தப்பட்ட 2:14. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிறேன் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும், உன் சத்தம் இன்பமும், உன் முகரூபம் அழகுமாய், உன் முகரூபம் அழகு. அல்லேலூயா சொல்லும். பியூட்டி, அதான் நம்ம பார்த்தோம். பியூட்டி தான் வந்து கிங்டம், ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகுது. பியூட்டி, அழகு. குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனங்களையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிட, அப்போது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். ராஜா, அழகு என்பது ராஜரிகத்தை காண்பிக்கிறது. அழகு என்பது ராஜா உன் அழகிலே பிரியப்படுகிற ஒரு ராஜா நீதியை அரசாளுவார், பிரபுக்களும் நீதியோட துரைத்தனம் பண்ணுவார்கள். ஆக இந்த இந்த அழகு என்பது, இந்த அழகுல தான் ராஜ்யம் இருக்கிறது. இந்த அழகுதான் மகிமை. காலேப் உத்தமி, அழகு. காலேப் வந்து உத்தமி, அழகு. எனக்கு ஒரு கண்மலை உண்டு, அந்த வெடிப்பில் நான் தங்கியிருக்கிறேன், இந்த நிழல் என்னை விட்டு நீங்காது, கண்மலையினுடைய அந்த வெடிப்பில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிதான் இந்த யோசுவாவும் காலேபும் அந்த ஜனங்களுடைய கால்களை விழுறாங்க. அதனால கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். எந்த ஜனங்கள், எந்த சந்ததி, ஐயோ என் சந்ததி மரித்து போய்விடுமே என்று சொல்லி நீங்கள் அழுதீர்களோ, அந்த சந்ததியை கொண்டு போய் சேர்ப்பண்டானா. ஆனால் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணின, முரட்டாட்டம் பண்ண நீங்கள் ஒருவரும் இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிப்பதில்லை. ஆனால் உத்தமமாய் பின்பற்றின உத்தமி, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்குகிற புறாவாகிய இந்த காலேப், இந்த முகரூபம் அழகு, அவருடைய சத்தம் இன்பமானது. இந்த காலேபுடைய சத்தம் இன்பமானது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க. சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், யாரோ ஒருத்தர் சோறு, திடீரென்று அவங்க குடும்பத்தில் சோறாவளி, திடீரென்று ஒரு வறட்சி, விடாய்த்த பூமி, திடீரென்று ஒரு வறண்ட நிலம், திடீரென்று ஒரு பெருவெள்ளம். அப்படி வரும்போது நீ பாவம் செஞ்ச, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணத்தானே, நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தாத்தானே, நீ இப்படி பண்ணத்தானே அப்படி பண்ணத்தானே அவங்களுடைய குற்றத்தை சொல்லக்கூடாது. காலேபை போல உன்னை காத்த நிழல் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உன்னை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். நீ சோர்ந்து போக வேண்டாம். உன் கடன் பிரச்சனையில் உன்னை கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். உன்னுடைய வியாதியை கர்த்தர் குணமாக்குவார். உன்னை காத்த நிழல் உன்னோடு கூட இருக்கிறது. உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு உயர்வு வரும். உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை காத்த நிழல் உன்னோடு கூட இருக்கு என்று சொல்லி நல்ல செய்தியை, இன்பம், உன்னுடைய சத்தம் இன்பமானது, உன்னை காத்த நிழல், உன் கண்மலை உன்னை காத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற நற்செய்தியை சொல்லுங்கள். யாராகிலும் ஒருத்தர் திசை மாறி போகும்போது அவர்களுக்கு உத்தமமாய் இருங்கள்.
அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள். உன்னை காத்த நிழல் உன்னோடு கூட இருக்கிறது, தைரியமாக இரு, பயப்படாத. நீ எவ்வளோ தூரம் போனாலும் கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளுவார். யாரோ ஒரு வாலிப பையன், யாரோ ஒரு வாலிப பெண் திசை மாறி அவர்கள் ஏதோ ஒரு காதல் வயப்பட்டு அவர்கள் வீணா போடுறாங்களோ, அவங்களை ஆசீர்வதிங்க. எப்படி? உன்னை காத்த நிழல் உன்னோடு கூட இருக்கிறது, உன்னை பாவத்தில் விழாதபடிக்கு உன் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், நீ பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உன் கண்மலை உன்னை மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லி உடனே போய் தூஷிக்கக்கூடாது. உடனே போய்ட்டு எல்லாருக்கிட்டே கொசு கொசு கொசுன்னு பேசி, தெரியுமா அந்த பொண்ணு அந்த பையன் கூட இன்ஸ்டாவில் ஐயோ அப்படியெல்லாம் போட்டு அச்சு தள்ளுறது, கண்டது ஒன்று, அது கூட மொத்தமாக சேர்த்து வச்சு 100ன்னு வச்சு அச்சு தள்ளுறது. அப்படிலாம் பேசாதீங்க, அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க அவர் நீதியும் உண்மையும் உடைய கர்த்தராக அவர் இருக்கிறார். அந்த பகுதியை எடுத்து வாசிங்களேன், பயங்கர ரகசியம் அதில் இருக்கிறது. அதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தில், என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அதில் 27 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். இப்ப நல்லா கவனிங்க, இது நம்முடைய சுபாவ ரீதியான ஒரு ஸ்டடி. இது உங்களுக்கு இது விஷயம் புரியுது அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது சுபாவத்தின்படியான ஒரு ஸ்டடி. இதை நீங்கள் எப்பவுமே இந்த சம்பவத்தை நீங்கள் வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு எழுத்தையும் அதை எழுத்தின்படி எடுக்காமல் அதை ஆவியில் எடுக்கணும். அதில் ஒரு ஸ்பிரிட் இருக்குது, எல்லாத்துலேயும் ஆவி தான். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த யானாக்கின் புத்திரர் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு பொல்லாத மனுஷன். இவங்க எடுத்ததுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏனாக்கின் புத்திரர். இந்த ஏனாக்கின் புத்திரர் அப்படின்னா எழுத்தின்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஜெயன்ஸ், பயங்கரமான பலவான்கள். அதாவது ராட்சதர்கள்னால் இப்போ ஒரு மனுஷன் மேக்சிமம் ஒரு 5 அடி இல்லை ஒரு 5.5 அடி, அதிகபட்சமாக ஒரு 6 அடிக்குள்ள 5.8 5.9 6 அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஏனாக்கின் புத்திரர் என்பவர்கள் எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பார்த்தோன்னா 8 அடியில் தான் இருப்பாங்க. 8 9 அடி அந்த மாதிரி கோலியாத்த மாதிரி பயங்கரமான பலவான்கள். எப்படி இருக்கும்? இப்போது ஒரு 1வது படிக்கிற ஒரு பையனை ஒரு +2 படிக்கிற பையன் எப்படி சண்டைக்கு போனால் எப்படி இருக்கும்? அவனை சேர்த்து சுற்றி தூக்கி அடிச்சிட மாட்டான். அதே மாதிரி நம்ம ஆட்கள் எல்லாம் 5 அடி 5.5 அடி இல்லை மேக்சிமம் போனால் 6 அடி. அவன் மினிமமே 8 அடி 9 அடிக்குள்ள 9 9.5 வரைக்கும் இருப்பான். இப்போது இவங்க எடுத்ததுமே இவங்க என்ன யாரை சொல்கிறாங்கன்னாக்கா ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் கண்டுவிட்டோம். அதை சொல்லிட்டு அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, எப்பா நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு இவங்க யாரை காட்டுறாங்க? யானாக்கின் புத்திரரை நாங்கள் பார்த்தோன்ற அந்த யானாக்கின் புத்திரை காண்பிச்சதுமே இந்த ஜனங்களுடைய இருதயம் அப்படியே கரைந்து போனது. 2வது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமலேக்கியர். இந்த அமலேக்கியர் யார் என்று சொன்னால் நல்லா கவனிங்க, இவங்க ரெவிதீமில் இருக்கும்போது நல்லா கவனிக்கணும். ரெவிதீமில் அவங்க வந்தபோது இப்போ தான் கொஞ்சம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த 40 வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, வனாந்தரத்தில் சுத்தத்துக்கு முன்னாடி, அதாவது இவங்க எகிப்தை விட்டு கடந்து செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் அங்கேருந்து காதேஷ் பர்னேயிலேருந்து ஆட்களை அனுப்புகிறாரு, போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த பாவம் செஞ்சதுனால தான் 40 வருஷம் கர்த்தர் இவங்களை அலைய விட்டார். இது ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ தான் அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்தாங்க. அமலேக்கியர் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தில் இல்லை, அவங்க பார்த்து சவக்கடலுக்கு பக்கத்தில் அந்த பக்கமாக இருக்கிறானுங்க. ஆனால் காரணமே இல்லாத பகைத்தவன் இந்த அமலேக்கியன். அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவன். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏனாக்கியரை பார்த்தன்னு சொன்னதுமே இவங்க எல்லாருக்குள்ளுமே திகில் விட்டது. எல்லாருக்குமே என்ன வந்துருச்சு? திகில் வந்துருச்சு. இந்த திகில் எப்படிப்பட்டது அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிருச்சு, அவ்வளோதான், நீ 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 தேரவே மாட்ட, அவ்வளோதான், நீ நீ வேஸ்ட்டு, உன்னை காப்பாற்ற முடியாது. இதுதான் யானாக்கின் புத்திரர். உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வணங்கா கழுத்து. ஏனாக்கியர் என்று சொன்ன நெக்,
இந்த நெக் என்பது வணங்கா கழுத்து. அது என்ன பண்ணதுன்னா கண்மலைக்கு முன்பதாக வணங்கி, என் கர்த்தாவே உங்க சித்த எண்ணில் ஆகட்டும், நீர் என்னை காக்கிற என் கண்மலையாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கர்த்தருக்கு முன்பதாக வணங்க மாட்டாங்க. அவங்க கர்த்தருக்கு முன்பதாக நிற்க மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும் அன்பான தேவஜனமே. ஆக்சுவலாக இவங்க எங்கே போயிருக்கிறாங்க, அவருக்கு அடுத்தது யாராக இருக்கிறாங்க சொல்கிறாங்க பாருங்க. ஒன்றுனா பார்க்கலாம், வாசிங்க. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டிலே குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பயங்கரத்தை காட்டி காட்டி பயமுறுத்துறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு உடம்புல ஒரு கட்டி வரும், சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வரும். அந்த கட்டியை பார்த்துட்டு, ஆமாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஊரில் எங்களுக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கூட இதே மாதிரி தான் கட்டி வந்துச்சா, வந்ததுமே அந்த கட்டி பெருசாகி செத்து போயிட்டாங்களா, ரத்தங்கக்கி செத்தாங்களா, துடிச்சுடுத்து செத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. ஒரு பாம்பு ஒன்று போட்டு வந்துருது. அது வெடிஞ்சு இப்போ அது சின்ன ஒரு சூடு கட்டியாக இருக்கும். இது கேன்சர் கட்டி. அவங்களுக்கு இங்கே இருந்துச்சா, 2 நாள் கழிச்சு அது இங்கே போய் நின்றுச்சா, இவங்க போயிட்டு இங்கே திகில் போயிட்டு 2 நாள் கழிச்சு ஏமா இங்கே தான் இருக்குதா பாரு. ஐயோ திகில் கொண்டு சாகடிக்கிற பேய்ங்க. சில பேய்ங்க இதுக்குன்னே இருக்குதுங்க. எங்கெங்கெல்லாம் துஷ்ட செய்தி வந்துச்சோ. இப்போ உதாரணத்துக்கு எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். டேய் வண்டியை வேகமாக ஓட்டி போவாதா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுரா அன்னைக்கு, நல்லதான் சொல்லி அனுப்பேன். சரி நீ மூடி வச்சிருந்தேன்னா என்ன பண்ணுவ நீ உன் பிள்ளைய? டேய் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா, உன்னை கண்ட்ரோல் பண்ணுவாரா. அல்லேலூயா. அவர் உன் கண்மலைடா, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, அவர் நடத்துவார். போ, என் கண்மலை என்னை காக்கிறவர், எனக்கு ஒரு தீங்கும் வராது. அமலேக்கியர்னு சொன்னதுமே, ஏன்னா இந்த அமலேக்கியர் சூனியக்காரன். அமலேக்கியனாவே யாருங்க? இவன் என்ன பண்ணுவான்டானா, அது வருங்க அமலேக்கியனுடைய வல்லமை என்ன, சூனிய வல்லமை. சூனியம் என்பது ஒரு பயங்கரமான எதிர் வல்லமை. இப்போ டைரெக்டாக ஒருத்தன் போய் கத்தி எடுத்து போய் கொலை பண்ணிட்டான்னா இவன் கொலைகாரன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சூனியம் பண்ணுறது அதே கொலைபாதக ஆவியை தூண்டி விட்டு அவங்கள சாவடிக்கிற ஒரு பொல்லாத சாத்தானுடைய ஒரு பயங்கரம் தான் இந்த அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் என்ன பண்ணுவான்னா சூனியம் பண்ணுவான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் நல்லா அவன் பிஸ்னஸில் டெவலப் ஆகிறானே, அவன் பிஸ்னஸ் எப்படா இது அவன் அழிவான், எப்படா அவன் கொஞ்சம் அப்படி ஸ்லைட் ஆகி அவன் கீழே விழுவான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவே அமலேக்கின் ஆவி. அது சூனியத்தின் ஆவி. அது பலவீனமான ஆத்துமாக்களை எல்லாம் அடிக்கிற ஒரு பயங்கர வஞ்சகத்தின் ஆவி. அது இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா தென்புறத்தில் குடியிருக்கிறாங்களாம். ஏத்தியர் என்றால் குடும்ப சண்டை, எபூசியர் என்றால் சுய நம்பிக்கை, எமோரியன் என்றால் பெருமைக்காரன். இவங்க எல்லாம் மலைநாட்டில் இருக்கிறான். இதெல்லாம் நமக்கு உள்ளே இருக்கிற ஒரு பயங்கரமான வஞ்சகமான சுபாவங்கள். இதெல்லாம் சுபாவம். அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை போலவோ நீங்கள் உங்கள் இருதயத்தில் தேற்றிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இவங்க போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இவனுங்க திகில கொடுத்து பயங்கரமான, ஐயோ பிதாவை நான் தரிசிப்போமா, எப்படி நான் தரிசிப்போம், எனக்குள்ள இவ்வளோ பெரிய பாவம் இருக்கு, எனக்குள்ள ஏனாக்கின் புத்திரன் இருக்கிறான், நான் ஒரு எமோரியனா இருக்கிறேன், நான் ஒரு எபூசியனா இருக்கிறேன், நான் ஒரு ஏத்தி, என் வீட்டில் இவ்வளோ குடும்ப சண்டை நடக்குது. ஏத்தி என்ன குடும்ப சண்டை, டெய்லி சண்டை, நீ எப்படி பிதாவை பார்ப்ப? சுய நம்பிக்கை, உன் பலத்தில் நீ ஓடுற, என்னால் முடிஞ்சிடணும் உன் மாம்ச பலத்தை நம்பி ஓடுற, அது எபூசியன். எமோரியன் என்றால் பெருமைக்காரன், எதை கெடுத்தாலும் பெருமை பெருமை பெருமை. நீ எப்படி போய் பிதாவை பார்ப்ப, நீ எப்படி பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிப்ப அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ண அவநம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, உடனே போய் சுதந்திரத்துக் கொள்ளுவோம், இதுதாங்க சத்தியம், இதான் உத்தமி, இதான் கண்மலையினுடைய வெடிப்பில் தங்கியிருக்கிற புறா, யாம் புருஷன், என்னை அழைத்தவர், என்னோடு உடன்படிக்கை செய்தவர், நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர்,
நீர் என் நிழலாய் இருக்கிறீர், நீர் என் கண்மலையாய் இருக்கிறீர், உடைய செட்டையின் மறைவில் நான் வந்திருக்கிறேன். அன்பான தேவஜனமே, இதில் ஒரு பயங்கரமான ரகசியம் என்னன்னா, இப்போ காலேப் என்ன செய்கிறாரு அப்படின்னா, இவங்க கிட்ட போய் சக்குன்னு குறுக்கிட்டு பேசுகிறாரு. ஆமாம், உண்மைதான், இருக்கிறது உண்மைதான், அவங்களாம் ஒன்றுமே கிடையாது, அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு போயிடுச்சு, ஆனால் நம்மை காத்த கண்மலை, என் கண்மலை, அவருடைய நிழல் நம்மை காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் தைரியமாக சொல்கிறார். அங்கே தொடர்ந்து வாசிங்களேன். நாங்கள் போய் சுற்றி பார்த்த அந்த நல்ல அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அந்த சரி 31 வாசி, 31 அவனோட கூட போய் வந்த மனுஷரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, முடியாது. நீ என்னதான் மாத்திரை போட்டாலும் மருந்து சாப்பிட்டாலும் உனக்கு குணம் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு போயிருச்சியா, அவங்க வேற ஒரு நிழல் இருக்கிறாங்கய்யா, ஆனால் நான் கண்மலையின் நிழல் இருக்கிறேன். முடியாது, கூடாது. நீ எல்லாம் வீடு கட்டி முடிச்சிருவியா? உன்னால முடியாது. நீ படித்து பாஸ் பண்ணிடுவே, நீ அது பயங்கரமான டஃப்பாச்சே, உன்னால முடியாது. இதுதாங்க பயங்கரமான வஞ்சகத்தினுடைய ஆவி. இதை மேற்கொள்வதுதான் உத்தமி. இந்த உத்தமி என்ன செய்கிறாள்? தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆட்கள். அது தன்னுடைய குடிகளை பட்சிக்கிற தேசம் அப்படின்னா என்னது? தன்னுடைய குடிகளை அழிக்கிற தேசம். அங்கே சாவு இருக்கிறது. அந்த ஜனங்க அந்த தேசத்தில் நடக்கிற பாவத்தை நிமித்தம் அழிகிறாங்க. ஆனால் நாங்கள் போய் அங்கே ஒரு ஜீவனை உண்டாக்கும்படியாய் வந்திருக்கிறோம், நாங்கள் ஜீவனை உண்டாக்குகிறோம் அப்படின்ற அந்த விசுவாசம் அவங்களுக்கு வர வேண்டும். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அங்கே ராட்சத பிறவியான குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். அவ்வளவுதான். ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் ஏற்கனவே பலவீனத்தில் இருக்கிற ஜனங்க கரைஞ்சி போயிருச்சு, இருதயம் எல்லாம் கரைஞ்சி போயிருச்சு. நல்லா கவனிங்க. ஆக்சுவலா இவங்க எங்க போயிட்டு வந்தாங்க? இந்த யானாக்கின் புத்திரர் எங்கே இருந்தாங்கன்னா எபிரோன்ல. எங்க இருந்தாங்க? எபிரோன். சரி, எபிரோன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? எபிரோன்ல என்ன இருக்கு? சரி கவனிங்க. இந்த யானாக்கின் புத்திரர் எங்க இருந்தாங்க? இல்லை இப்போ இவங்க தேசத்தை சுற்றி பார்க்க போனாங்களா? போனவங்க யாரை பார்த்தாங்க சொல்லுங்க? யானாக்கின் புத்திரரை பார்த்தாங்க. இப்போ இவங்க மறுபடியும் ரிப்பீட் பண்றது. யார் ரிப்பீட் பண்றாங்கன்னா யானாக்கின் அந்த ராட்சதனை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஜனங்களுக்கு முன்னாடி. எப்பவுமே பிசாச பேய் கதை சொல்லாதீங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு பேய் கதை சொல்லியே தூங்க வைக்கிறது. அங்க போனா அந்த இடத்துல அங்க ஒரு சந்து இருக்கு, சந்து. அந்த சந்துல அங்க கருப்பா, ஐயோ சரி கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைங்களுக்கு பேய் கதை சொல்றீங்க, அங்க நீங்க பேயே இல்லை. ஆனா அந்த பிள்ளை ஏன் பயப்பட்டு சொல்லு பார்க்கலாம். பாருங்க, நம்முடைய மனம் நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே போய் மனதில் போய் நிற்கும். நம்மளாம் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டவங்க. நம்முடைய நினைவுகள் ரொம்ப முக்கியமானது. நினைவுல தேவன் வாசமா இருக்க விரும்புகிறார். எதிர்மறையை கொடுக்காத, எதிர்மறையை கொடுக்காத. கர்த்தர் உங்க கூட தானே இருக்கிறாரு, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரா, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. துர்ச்செய்தியை பரப்புறதே வேலை. இன்னொரு முறை உங்க வாயில துர்ச்செய்தி வந்துச்சு, நீங்களே நல்ல புள்ளியா போய் ஆசிட்டு வாங்கி வாயில ஊத்திங்க. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே வாயில வெந்து போய் அமைதியா இருப்பீங்க. கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் துர்ச்செய்தி நடக்குமா, இதெல்லாம் செய்யுமா, இதெல்லாம் வருமா? இவங்களுக்கு கண்மலை இல்லை, வேறொரு கண்மலை இல்லையே, வேறொருவனையும் அறியேன், வேறொரு கண்மலை இல்லை. கர்த்தர் சொல்ற வேறொரு கண்மலை இல்லை.
வேற நிழல் உனக்கு இல்லைடா. இது தொடர்ந்து வாசிங்க. இப்போ நம்ம ஏனாக்கின் புத்திரர் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இவங்க மறுபடியும் எதை தான் சொல்கிறாங்க? ஏனாக்கின் புத்திரரையே சொல்லிக்கிறான். அவன் வெட்டுக்கிளியே போல இருக்கிறோம். அவன் பார்வைக்கு எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி. புரிஞ்சு போச்சா? இவன் ஜஸ்ட் ஒரு 5 அடி 5.5 அடி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவள் தான். இப்போ இஸ்ரவேல் என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாக இஸ்ரவேல் நல்லா ஹைட்டாக, நல்லா கலராக, நல்லா மொழியமாக, மூக்கெல்லாம் பார்த்தோன்னா சப்ப மூக்கெல்லாம் இருக்காது. இந்த யூதன் வந்து நான் சொல்கிறது உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்குது. அவன் நல்லா அவன் மூக்கு தான் அழகு தெரியலையா? மூக்கின் வாசனை, உன்னுடைய மூக்கின் வாசனை லீபனோனின் வாசனையை போல் இருக்கிறது. நீ பொதுவாக யூதன், ஏன்னா இயேசுராஜா ஒரு யூதன். எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா அவர் நல்லா, இப்போ நீங்கள் யூதர்களெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சா, அவன் மூக்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். யூதனுக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோ அழகாக தேவன் படைச்சிருப்பார். அவருடைய ஜனங்கள் இல்லையா, ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அவங்க எல்லாமே நல்லா அழகாக இருப்பானுங்க. நம்மெல்லாம் கண்ணங்கரேல், அடுப்பில் செய்த குண்டா, அந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சா கூட அந்த கறியெல்லாம் போயிடும். இதையெல்லாம் என்ன போட்டு தேய்ப்பீங்க இல்லையா? நல்லா கவனிங்க, கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது, மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. உதாரணம் சொல்கிறேன், ஒரு எழுத்தின்படி அவங்களெல்லாம் நமக்கு தேவ ஜனங்கள், அவங்களாம் வேதாகமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அதுக்காக சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். இப்போ இவங்க பொதுவாகவே பார்த்தா ஹைட்டாக தான் இருப்பாங்க. இவங்க நல்லாவே நார்மலாக இருக்கும், நல்ல ஹைட்டும், நல்ல கலராக, நல்ல அழகாக எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இவர்களே ஒரு அழகு. ஆனால் அங்கே போயிட்டு துர்ச்செய்தியை பற்றி அலங்கோலத்தை பரப்புகிறார்கள். அழகை பரப்புங்கள். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பாருங்க, நல்லா கவனிங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா கூட எதையுமே கீழே தள்ளி, இப்போ இந்த டேபிள் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு அழகு தெரியணும், இதை கரெக்டாக சக்குன்னு பண்ணிடணும். நீ போனன்னா, ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, அங்கே ஒரு டஸ்ட்பினில் ஏன் இந்த டஸ்ட்டு எங்கே இருக்குது, இந்த டஸ்ட்பினில் ஏன் இல்லை? இந்த அழகு தாங்க ராஜ்யம். வீட்டை அழகாக வைக்கணும். வீடு பயங்கர பெரிய அலங்காரம் வேணாம். ஒருத்தர் உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு அந்த ஒரு அழகு குளிர்ச்சியை கொடுக்கும். அலங்கோலமாக இப்போ ஒரு சேர் கீழே விழுந்து போயிருக்கு, சேர் தான் இருக்குது, அதுக்கு ஒன்றும் சேதமெல்லாம் இல்லை, ஆனால் கீழே விழுந்து போயிருக்கு, எடுத்து நிறுத்தி வைங்க. அது என்ன போயிடுச்சு இப்போ? அப்போனா உனக்கு தரிசனம் இல்லை, உனக்குள்ள அழகு இல்லை, உன் முகரூபம் அலங்கோலமாக இருக்குது. உன் ஆத்துமாவில் உன் முகரூபம் அலங்கோலமாக இருக்குது. உன் வீட்டுக்குள்ளே வந்த ஒரு அழகு இருக்கட்டும், அந்த வீடு நல்லா அழகாக இருக்கட்டும். அழகு, அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்று சொல்லி, அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்று சொல்லி, அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற குழந்தை என்று சொல்லி, அந்த குழந்தையை எடுத்து அவர்கள் ஒரு நாணல் பெட்டியில் வைத்து மோசேயை அந்த குழந்தையை அனுப்பினார்கள். அழகு, எல்லாவற்றையும் அழகாக வைத்திருங்கள். அழகு அது ராஜ்யம், அது நம்முடைய ஆத்தும அழகு, உள்ளான அழகு. இவர்கள் துர்ச்செய்தியை பற்றி அலங்கோலத்தை, அகோரத்தை காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் தேவன், நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அழகின் தேவன், அலங்காரத்தின், நம்முடைய இருதயத்தில் நல்ல பரிசுத்த அலங்காரத்தோட, மனமகிழ்ச்சியோட தேவனை ஆராதிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சம்பவத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்போது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுதார்கள். ஐயோ, என் பிள்ளைங்க என்ன ஆவாங்களோ தெரியலையே, நாங்களே இப்படி இருக்கோம், என் சந்ததி அழியுதே அப்படின்னு தேவனுடைய சந்ததியாக அவர்கள் பார்க்காமல், தங்கள் பிள்ளைகளை தேவனுடைய சந்ததியாக ஒப்புக்கொடாமல், நாங்கள் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறோன்னு சொல்லி அன்றைக்கி ராம் முழுதும் அவங்க அழுதாங்க. கண்மலையின் நிழலை அவர்கள் மறந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விருதவங்க முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலமாயிருக்கும், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்ற. எது உத்தமியா? எங்களை காக்கிற எங்கள் நிழல், நாங்கள் எங்களுடைய சுய நம்பிக்கையில்
நாங்கள் வாழ்ந்து, அதுதான் உத்தமம் என்று. ஆனால் இந்த புறாவாகிய இந்த காலேபும் யோசுவாவும் பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரன் சபையாராக எல்லாருக்கும் முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாக யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாக காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். 8ஆம் வசனம் சேர்ந்து வாசி எல்லாரும். கர்த்தர் நம்மேல் பிரியமா, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உன்னில் பழுதொன்றும் இல்லை. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நான் என் நேசருடையவள், அவர் என்னுடையவர். 2வது, நான் என் நேசருடையவள், நான் அவளுடையவள். 3வது, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. இதுதாங்க மனவாட்டிய வளர்ச்சி. நான் இல்லை, அவர் என்னை அவர் என் புருஷன், அவர் எனக்கு துணை, அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். எல்லா காலத்திலும் எல்லா ஸ்டேஜிலும் நான் அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் என்னை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8, 9 வாசி பார்க்கலாம். 17ஆம் சங்கீதத்தில் வேகமா வாசி. கண்மணியை போல என்னை காத்தருளும், கண்மணியை போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும், என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் உமது செட்டைகளின் நிழல்ல என்னை காப்பாற்று. என்னை கண்மணியை போல காப்பாற்றுகிற, என்னை ஒடுக்குகிற என் சத்துரு, என் பிராணனை அழிக்கிற வியாதி, இது எல்லாவற்றிலிருந்தும் என்னை காக்கிற ஒரு செட்டையின் நிழல் இருக்கிறது. என் கர்த்தர் இருக்கிறார், எனக்கு சேதம் வராது. என்னை கண்மணியை போல பாதுகாக்கிற என் கண்மலை இருக்கிறார். அவருடைய சிறகில, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில், அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன். நான் நித்திய ராஜ்யத்தில் இருக்கிறேன். இந்த காலேப் புறா, இந்த காலேப் கண்மலையினுடைய நிழலின் சிகரங்களின் மறைவில் தங்குகிற புறா, தங்கிக் கொண்டிருக்கிற புறா. அன்பான தேவஜனமே, அங்கே அவர் சொல்றாரு, காலேப் சொல்றாரு, அவர் நம்மேல் பிரியமா இருந்தால் நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் என்ன நேசித்திருக்கிறார், அவர் அன்பு எவ்வளவு பெரியது. கரங்களை வருத்தி அல்லேலூயா. ஏசப்பாவுடைய பிரியம் என் மேல். பிரியம் என்னதுங்க? மனைவிங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியை எந்த அளவுக்கு நேசிப்பானோ அந்த நேசத்தில் நம்முடைய புருஷன் அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறார் நம்மை தேவ மகிமையில கொண்டு போய் சேர்ப்பதற்காக. தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள், உணருங்கள், தேவனுடைய பிரியத்தை உணருங்கள். அவருடைய பிரியம் நம்மேல் இருக்கிறது. அவர் எருசலேமின் மதில்களை கட்டுகிறார். அவர் சியோனுக்கு உடைய பிரியத்தின்படியே நன்மை செய்யும். சியோனுக்கு உடைய பிரியத்தின்படியே நன்மை செய்யும். இந்த பிரியம் என்பது சியோனோடும் எருசலேமோடும் கூட இணைந்தது. சியோனுக்கு உடைய நன்மையின்படியே உடைய பிரியத்தின்படியே நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நம்மை சுற்றி மதிலாய் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். தேவஜனமே, இந்த இடத்துல அவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம். இது கலகக்கார கூட்டம். இது என்ன கூட்டம்? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. என்ன கூட்டம்? நான் கலகக்கார கூட்டம். எல்லாம் அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் ஒரு திருமணம் எடுத்துக்கலாம். கையை உயர்த்தி, நான் கலகம் பண்ண மாட்டேன்னு எல்லாம் ஒரு அறிக்கை பண்ணுங்க போகலாம். தேவனே, நான் கலகம் பண்ண மாட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துர்ச்செய்தியை மட்டும் பரப்பாதீங்க. ஒரு ஆத்மா சபையை விட்டு வெளியே போயிருச்சு. அது ஏதோ மாம்ச பலவீனத்தில் எங்கேயோ யாரையோ போய் சைட் அடிக்குது. உடனே போயிட்டு தெரியுமா அவள் இப்படி அப்படின்னு துர்ச்செய்தி பரப்பாதீங்க. ஒரு ஆத்மா கொஞ்சம் அப்படியே அவிசுவாசத்தில் கொஞ்சம் ஒரு அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி போயிருச்சு. துர்ச்செய்தி, நீ அவள் தான், நீ சர்ச்சை விட்டு போயிட்டா உனக்கு இப்படி தான் நடக்கும். அப்போனா இப்போ அவங்க சர்ச்சுக்குள்ள எப்படி வருவாங்க? ஐயோ ஆண்டவரே, நான் போய் சர்ச்சை விட்டு போயிடக்கூடாது. நான் போயிட்டுனே எனக்கு அது நடக்கும். நடக்கும். நான் உள்ளே வந்து அவரை மகிமையை பார்த்தேன்னா எல்லாமே எனக்கு மகிமை நடக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது. தொடப்பக்கட்டை நேது எல்லாம் நேதுங்க. தொடப்பக்கட்டை என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் பெருக்கி தள்ளி விட்டுரும். தொடப்பக்கட்டை என்ன பண்ணோம்? பெருக்கி தள்ளி விட்டுரும். அப்படி பெருக்கி தள்ளி விட்டு வரவே அதை போன் தள்ளி விட்டுரும். தொடப்பக்கட்டையாக இருக்காதீங்க, எல்லாம் கூட்டி சேர்க்கறதா இருக்கு. அங்கே அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு விரோதம் மட்டும் என்ன பண்ணாத, கலகம் பண்ணாத.
கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை விரும்புகிறார். கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். அவர் உன்னை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். உன்னை ஒரு முறை அழைச்சிட்டார்னா உன்னை மறக்க மாட்டார். அவர் பொய் சொல்றதுக்கு மனிதன் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் 2வது முறை வாய்ப்பு கொடுத்து நம்மை தூக்கி நிறுத்துகிற மகிமையின் கர்த்தர் அவர். அவரை நோக்கி பாருங்கள், அவரை சேர்த்து கொள்ளுங்கள். அவர் உங்களை வாழ வைப்பார் என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். அந்த ஜனங்களுடைய ஆத்மா குளிரச் செய்யுங்கள். அதுதான் காலேபும் யோசுவாவும். மோசேயும் ஆரோனும் அப்பா எங்களால் முடியாதப்பான்னு விழுந்துட்டாங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மோசேயும் ஆரோனும் ஃப்ளாட்டு. இதுக்கு மேலே எங்களால் ஒன்றையும் பண்ண முடியாது ஆண்டவரே. இந்த ஜனங்க இது இது இதுங்களை கூட மாரடிக்க என்னால் முடியாது. 2 நாளுக்கு சர்ச்சுக்கு வருது, 3 நாள் ஓடி போயிடுதுங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன்னா ஓடி போயிடுதுங்க. அப்புறம் தேவன் எவ்வளோ எங்களால் முடியல ஆண்டவரே அப்படின்னு அவங்க ஃப்ளாட்டு. ஆனால் யோசுவாவும் ஆரோனும் காலேபும் யோசுவாவும் மாத்திரம் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தங்களை ஒரு நீசர்களாக அது ஜனங்களுக்கு முன்னாக தாழ்த்தி, அந்த ஜனங்களுக்கு தங்களை தாழ்த்தி, என் ஜனமே வாசியத அந்த தேசத்து ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவர்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சு. என்னை காக்கிற நிழல் என்னோடு கூட இருக்கிறது. அவர் என் கண்மலை, அவர் என் நித்திய ராஜா. நம்ம நித்திய காலமா இந்த கானானை சுதந்தரிப்போம். இந்த பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசம், இது கொழுமையை கொடுக்கும். இது மகா விசாலமான தேசம். இது நதிகளும் ஆறுகளும் இருக்கக்கூடிய மகா விசாலமான தேசம். நம்மை விசாலத்தில் கொண்டு போய் வைப்பார். விசாலத்தை கண்ணோக்கி பாருங்கள். நமது கர்த்தர் அது வறட்சிதான். அந்த சியோன் வறட்சிதான், அந்த எருசலேம் வறட்சிதான். ஆனால் நம்முடைய கண்மலை அது நதிகளும் மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல என் கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை செழிப்பாக, நம்மை பரிபூர்ணமாக, நம்மை சம்பூர்ணமாக மாற்றுகிற மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம். மகா விசால. விடாய்த்து போயிருக்கிறியா? நீ விடாய்த்து போயிருக்கிறியா? என் கர்த்தர் மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருக்கிறார். அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற மகிமையின் கர்த்தர் அவர். தேவஜனமே, அவர்களை காத்த அவங்களுக்கு கண்மலையே கிடையாது, வேறொருவன் இல்லையே. நானே உன் கண்மலை, நான் தான் குமாரன், என் பிதாவை கண்டவர் நானே எல்லாவற்றுக்கும் மறைவிடமாக இருக்கிறேன், எல்லா சிருஷ்டிக்கும் நான் வேறொருவனை அறியேன். அவன்லாம் வேற ஏதோ தெய்வங்களை விக்கிரகங்கள் நினைச்சுன்னு அவன் நம்பிக்கையில் ஓடுறான். ஆனால் நம்மை காத்த நிழல் நித்திய கண்மலை. துர்ச்செய்தியை மட்டும் பறைப்படாதீங்கப்பா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்போது இந்த ஜனங்க அவர்கள் மேல் கல்லெறியும்படி கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு. உடனே கர்த்தர் உள்ள இறங்கிட்டார். எவ்வளவுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புவாங்க? ஒரு எல்லை வரைக்கும் தான். இப்போது ஒரு ஸ்டேஜ் நல்லா கவனிங்க, மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்காக போராடி ஒரு சில காரியங்களை பண்ணுவாங்க. அப்போது கர்த்தர் தானே எல்லாத்தையும் நடத்துறது. அப்போ தேவனே உள்ளே இறங்கி என்ன பண்ணுவார்னா அந்த ஆத்மாவோட நியாயந்திருப்பார். அதெல்லாம் ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தைக்கு நல்லா கீழ்ப்படிங்க, அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களை அர்ப்பணிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நல்லவர். உடனே கர்த்தர் இந்த காலேபுக்கு ஒரு பயங்கரமான வாக்குத்தத்தை கொடுக்குறார். அவன் உத்தமி, அவன் புறா, இந்த கண்மலையில் தங்கியிருக்கிற புறா, அவன் இந்த கண்மலையின் நிழல் சம்பூர்ணத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு 24 வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. உடனே வாசிப்பாக்கலாம். தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடினாலும் உத்தமி, அவன் ஒரு உத்தமி. இந்த காலேப் ஒரு உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கரங்களை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவன் போய் வந்த தேசம் என்பது எபிரோன். இந்த எபிரோனைத்தான் இந்த காலேபுக்கு கர்த்தர் சீட்டு போட்டு கொடுக்கல, வாக்குத்தத்தம் மாற்றி கொடுத்துட்டாரு. சீட்டு போட்டு யோசுவா நீ சீட்டு போட்டு சீலோவில் போய் கொண்டு போய் ஆசரிப்பு கூடத்தை வச்சுட்டு என் சமூகத்தில் சீட்டு போட்டு இந்த காலேபுக்கு இந்த எபிரோனை கொடு அப்படின்னு கர்த்தர் சொல்லலை.
இவன் உத்தமி. வாக்குத்தத்தை இங்கே தலைமலை வைடா. இங்கே இந்த பூமியில் இருக்கும்போதே, வனாந்தரத்தில் இருக்கும்போதே வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு இறக்குறான் பாருங்க, அவன் தான் உத்தமி. நான் செத்து பரலோகத்துக்கு போவேன்னு சொல்கிறவன் துன்மார்க்கன். எல்லாரும் அப்படி தான் ஓடிங்கிறான். நான்லாம் சொர்க்கத்து தான் போவாங்க அப்படின்னு ஓடிங்கிறான். ஆனால் பரலோக ராஜ்யத்தை, தேவ பிரசனத்தை இந்த பூமிக்கு இறக்கி வந்த உத்தமி, அது கண்மலையின் நிழலில் இருக்கிறவர்கள். நல்லா கவனிக்கணும். இந்த எபிரோன் என்னது அப்படின்னாக்கா, எபிரோனில் தான் பிதாக்களின் கல்லறை இருக்கிறது. எபிரோனின் கையில் தான் ஆபிரகாம் என்ன ஏத்தியன், அவன் ஒரு ஏத்தியன், அவன் பேர் வந்து எப்ரோன். அந்த ஏத்தியன் கையில் தான் 400 சேக்கல் வெள்ளியை ஆபிரகாம் நிறுத்தி கொடுத்து தன்னுடைய மனைவியாக சாராளை அடக்கம் பண்ணும்படியாக அங்கே கல்லறை வாங்கினார். மக்பேலா என்னக்கூடிய கல்லறை. அந்த கல்லறைக்கு பேர் மக்பேலா. அந்த இடத்துக்கு அது மக்பேலா என்று சொன்னால் போர்ஷன், பங்கு, டபுள், ரெட்டிப்பு. அது எதை காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் தான் அந்த கல்லறை. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ளே புதைக்கிற அனுபவம் தான் மற்ற ஆட்களுக்கெல்லாம். மண்ணை தோண்டி புதைப்பது அல்லது சரீரத்தை எரிப்பது. நல்லா கவனிங்க. மேக்சிமம் நீங்கள் எல்லா விக்கிரக ஆட்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற தேவனை அறியாத புறஜாதி ஜனங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒன்று அந்த பணத்தை எரிச்சிடுவாங்க, அப்படி இல்லைன்னா பள்ளம் தோண்டி புதைச்சிருவாங்க. சில இன்னும் கொஞ்சம் இந்த பார்சி இனத்தை சேர்ந்தவெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த ரத்தன் டாட்டா இருந்தார் இல்லையா, இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவருக்கு திருமணம் இல்லை, அவருக்கு வாரிசு இல்லை. ஆனால் அவர் வந்து பார்சி இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாடியை வந்து என்ன செத்து போன அந்த பாடியை வந்து ஒரு ஆகாயத்து பறவைகளுக்கு தூக்கி போட்டுருவாங்க செத்து போயிட்ட பிற்பாடு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கடவுளாயிட்டாங்க. பறவைகளை கொண்டு போய் சாப்பிட்டோம்னா அது வந்து அழியக்கூடாது, எங்கள் கண்முடி அழியக்கூடாது. இப்படி ஒவ்வொரு கண்மலையும் எங்களை காக்க சொல்லி வேறு ஏதோ கண்மலையை நம்புகிறாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் என்கின்ற இந்த எப்ரோனின் கையில், எப்ரோன் என்பவன் கையில் அங்கே எபிரோன் என்கின்ற அந்த இடத்துல மக்பேலா என்னப்பட்ட குகையை வாங்கி அங்கே தன்னுடைய மனைவியாக சாராளை குகையிலே அடக்கம் பண்ண. கண்மலையிலே வெட்டப்பட்ட அந்த கல்லறை அது கண்மலையை காண்பிக்கிறது. அது கிறிஸ்து இயேசு அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆக இந்த ஏனாக்கின் புத்திரர் எங்கே இருக்கிறாங்கன்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த மக்பேலா என்னப்பட்ட குகை ஒரு நாள் காலியாகும். கரங்களை தாய்மை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்கால், அப்புறமா அந்த யாக்கோபு, லேயால், இவர்களுடைய சரீரம் அந்த மக்பேலாவில் இருக்கிறது. அது கிறிஸ்து இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம். இந்த மக்பேலா என்னப்பட்ட குகை ஒரு நாள் காலியாகும். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு கண்மலையாக இயேசு கிறிஸ்துவோடு அடிக்கப்பட்ட அந்த ஜீவ தண்ணீரை குடித்தவர்கள். அதனால இவங்க எபிரோனை போய் பார்க்கும்போது இந்த ஏனாக்கின் புத்திரர் எங்க பிடிச்சிட்டான் அப்படின்னா, இந்த நெடியவர்கள். நாங்கள்லாம் பரலோகம் போவோமா, என்ன போய் பரலோகத்தில் சேர்ப்பாரா, நான் போய் வருகையில் போவனா, நான் எப்படியாப்பட்ட இந்த நெக் அப்படி தாழ்த்திக்கவே தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேட்டிமையான அந்த ஒரு நெக் என்பது இந்த கழுத்து இல்லையா, அந்த கழுத்து வந்து வணங்கவே வணங்காது. தேவனை ஆராதிக்கவே ஆராதிக்காது. தேவனை பற்றி அந்த உணர்வே இருக்காது. இதுதான் வந்து இந்த ஏனாக்கின் புத்திரனுடைய ஒரு பயங்கரம். நெடியவர்கள் அந்த தேசத்திலேயே எப்ரோனில் தான் இந்த ஏனாக்கின் புத்திரர் வந்து பயங்கரமாக இருந்தானுங்க. ஆக டேய், உன் பிதாக்களின் கல்லறையில் நீ சேர மாட்டடா, உங்களுக்கு உயிர்த்ததெல்லாம் கிடையாதுடா, கிறிஸ்துவின் வருகையெல்லாம் கிடையாது, கிறிஸ்து வரவே இல்லை, முத்திரெல்லாம் உடைச்சாச்சுன்னு வர பிரசங்கம் பண்ணிக்கிறானுங்க படுபாய் பசங்க. கிறிஸ்து இன்னும் வரல, அவர் இன்னும் ராஜ்யத்தையே பெற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவருக்கு மனைவி கையை பிடிக்கல. மனைவி கையை பிடிக்காம ராஜ்யம் கிடையாது ராஜாவுக்கு. மனைவி கையை பிடிச்சாதான் ராஜ்யம். மனைவி கையை பிடிச்ச பிற்பாடு தான் ராஜ்யம். ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தான் முத்திரையை உடைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே இப்போ முத்திரை உடைக்கப்பட்டு ஆயிடுச்சின்னு ஒரு பயமுறுத்தின்னு இப்படி கள்ளத்தனம் இதெல்லாம் என்னன்னா, இது ஏனாக்கின் புத்திரருடைய ஒரு பயங்கரமான வஞ்சகம். நல்லா கவனிக்கணும் அன்பான தேவஜனமே. இந்த ஏனாக்கின் புத்திரருக்கு பயப்படாத இந்த நெடியவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், சில பேரை பார்த்தீங்கன்னா
ஆராதனை வந்து 8:30 மணிக்கு அப்படின்னா ஆடிக்கின்னு அசைஞ்சுக்கின்னு அப்படியே வரும். 6 மணிக்கு ஆராதனா 7 மணிக்கு வந்து உட்காருது. வீட்டில் சும்மா தான் வெட்டிக்க தான் பண்ணியிருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு ஆராதனை அப்படின்னாக்கா அப்படியே எழுந்துக்கிறதே 8 மணி, அதுவும் அலாரம் வச்சு. இதெல்லாம் வந்து ஏனாக்கின் புத்திரருடைய ஒரு பயங்கர வஞ்சகம். இப்போ உதாரணம் சொல்கிறேனே, நீங்கள் நினைக்கலாம், இப்போ நீங்கள் என்ன ஒரு 5 நிமிஷத்தில் என்ன போயிருச்சான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷத்தில் வேணாம், 1 செகண்ட் டிலேவில் போய் பஞ்ச் பண்ணுவோம் கம்பெனியில். ராசா போயிட்டு வா ராசா, நீ லீவ் ராசா, துரத்த மாட்டான். அதுக்கு மட்டும் ஓடி போய் அவ்வளோ பங்க்சுவாலிட்டி. இந்த நெக்கு என்ன பண்ணதுன்னா பணியவே பணி, அது கழுத்தை வளைச்சே கொடுக்காது. ஆமாம் என்னமா இல்லாத லாலாம் பேசும். ஏன் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அப்படி தெரியுமா சொல்லும். ஆனால் கிரியையில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் சுபாவ ரீதியான இந்த நெக்கு. இந்த யானாக்கின் புத்திரர் என்பது வணங்கவே வணங்காது. அது கர்த்தருக்கு நேரம் அப்படி ஆண்டவரே அப்படி சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்காது. நான் ஒன்றுமில்லப்பான்னு தாழ்த்தாது. அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இது இப்படி கிராஸில் இருக்கும். அது உயர்த்தாது, தாழ்த்தாது. இப்படி கிராஸாக இருக்கும். என்னவா இருக்கும்? இப்படி கிராஸாக. அது என்னது? அது கிராஸாக இருக்கிறது. கழுத்தே இல்லாதது எது? எந்த மிருகம்? பன்னி. வெரி குட். அது பன்னி. இந்த பன்னி அசுத்தத்திலேயே வாய வைக்கிற ஒரு பொல்லாதது தான் இது. இதுதான் ஏனாக்கின் புத்திரருடைய சுபாவம். இந்த கழுத்தே இல்லாத நெக். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள், முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போட. முத்து, விலையேற பெற்ற முத்து. இந்த சத்தியத்தை, இந்த முத்தை, மீட்பை இந்த பன்னிகளுக்கு கொடுக்காத. இது என்ன பண்ண, இந்த உபதேசத்தை கேட்டு வணங்கவே வணங்காது. இந்த உபதேசத்தை கேட்ட உடனே கை கால்லாம் நடுங்கி, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என்று தரை மட்டும் இப்படி குனிஞ்சு என் தேவனை நோக்கி பார்த்து தாழ்த்திடணும். இந்த பன்னி 2ஆம் கட்டான அப்படி வச்சிருக்கோம் பாரு. இது பன்னி, இது கழுத்து. இதுதான் இது உபதேசத்தை கேட்டதை நடுங்கணும். அப்படி டாக்டரின் வெளிப்பாடுகள் வெளியே வந்ததும் அப்படி கை கால்லாம் நடுங்கி தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இந்த சத்தியங்கள்லாம் கேட்கும்போது அப்படியே கை கால் நடுங்கி ஒப்பு கொடுக்கணும். இப்போது இந்த காலேப் எப்படிப்பட்டவனா, பயங்கரமான உத்தமன். என் பிதாக்களின் கல்லறையை பாதுகாக்கிற என் கர்த்தர், என் பிதாக்கள் கண்மலையில் வெட்டப்பட்ட அந்த கல்லறையில் என் கர்த்தரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுகள். என் கர்த்தர் வருவார், ஒரு ராஜா நீதியோடு ஆட்சி செய்வார். இந்த ராஜாக்கள் பிரபுக்கள் அவரோடு கூட துரைத்தனம் பண்ணுவார்கள். இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசம் என் தேவனுடைய தேசம். நாங்கள் அவருடைய ஜனங்கள், நாங்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்கள். என்னை காத்த என் நிழல், என்னை காத்த என் கண்மலையுடைய வெடிப்பில் தான் இருக்கிறேன். அவருடைய சிறகுகளின் நிழல்ல நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு சேதமும் வராது. எபிரோனை காலேபு கொடுத்துறான். இங்கே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இப்போ இவர் இது எப்படி சுதந்திரிக்கிறது? யானாக்கின் புத்தருக்கு என்ன நடந்துச்சு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 15வது அதிகாரத்தில், யோசுவாவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 15:13. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமாகிய எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். தேசம் மொத்தம் எத்தனை பங்கிடப்பட்டதுன்னு பார்த்தோம். மைக்கிலே தலைமலையே மண்டமலே போட்டுருவோம். கரெக்டாக பதில் சொல்லலாம். யார் யார் மேலாம் வரும் பட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். தேசம் எத்தனை பங்காக பங்கிடப்பட்டது? அது எத்தனை? வெரி குட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம். 13 பங்காக பங்கிடப்பட்டது தேசம். 12 கோத்திரம், ஆனால் 13 பங்கு. இந்த 13 நம்ம தியானம் பண்ண ஞாபகம் இருக்குதா? அது உள்ள போயிட்டோம், வேற மாதிரி போயிட வேண்டாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஏனாக்கின் புத்திர யூதா புத்திரர் நடுவே இந்த காலேபுக்கு ஒரு விசேஷித்த பங்கை கர்த்தர் கொடுத்தார். அங்கே இருந்து கர்த்தர் என்ன செய்ய பாருங்க, அங்கே இருந்த சேசாய், அகிமான்,
தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்தி. நல்லா கவனிங்க, இந்த பகுதியில் எப்ரோன், இந்த எப்ரோனை சுற்றி இருக்கிற இந்த ஒரு பயங்கரம் என்னது அப்படின்னு சொன்னால், இந்த நெக் வணங்கா கழுத்துல பன்றிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஏனாக்கின் புத்திரர். உடனே அவர் என்ன செய்தார், அங்கே இருந்த தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். அங்கே எங்க, எபிரோன்ல தான். எபிரோன் தான் மெயின் சிட்டி. அது ஒரு சிட்டி, ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை மையமாக வைத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான் தெபீர். தெபீர் என்பது பிற்காலத்தில் வழங்கப்பட்ட பெயர். தெபீர் என்று சொன்னால் சாங்சுவரி, புகலிடம். அதாவது தெய்வ அரவணைப்பு, தேவ அரவணைப்புக்குள்ள தெய்வ இல்லம், தேவன் தங்குகிற இல்லம். எபிரோன், எபிரோன் என்றால் சங்கமம், அசோசியேஷன், த லீக், கூட்டணி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் ஒன்றரை கலக்கிற சங்கமம் தான் எபிரோன். சங்கமம் ஞாபகம் இருக்கா? சங்கமம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பயங்கரமான டீச்சிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்த உங்கள் தலையின் மேலே கர்த்தர் எபிரோனின் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. உடனே எபிரோனை மையமாக வைத்து செயல்படுகிற என்ன பட்டணம், அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கீரியாத் செஃபேர். அதுக்கு பேர் என்ன பேர்? அங்கே இருந்த தெபீரின் குடிகளிடத்துக்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செஃபேர். சொல்லுங்க, கிரியாத். கிரியாத் அப்படின்னா கிரியாத், கிரியாத் அப்படின்னா சிட்டி, நகரம், பட்டணம் என்று அர்த்தம். கிரியாத் அப்படின்னா. செஃபேர் என்று சொன்னால் என்ன தெரியுமா? புக், ரைட்டிங்ஸ், புக்ஸ், புத்தகங்கள். எப்பா புத்தகம் என்ன கொடுக்கும் நமக்கு? கவனிங்க 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 கவனிங்க, இதான் ரகசியமே. எவன்னா ஒருத்தன் புத்தக பைத்தியமாக இருக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் கழுத்து இறங்கவே இறங்காது. அவன் பண்ணி அவன் என்ன பண்ணுவான்னா, கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான், கண்டதை தின்றால் அப்படி வச்சுங்க, கண்டதை தின்றான். கண்டதை தின்றான் எப்படி இருப்பான்? குண்டா இருப்பான். கண்ட அறிவு எல்லாத்தையும் படிக்கிறான், எல்லாத்திலையும் மூக்கணும் வச்சு எல்லாத்திலையும் படிக்கிறான். லைப்ரரின்னு வர்றான். எங்கே துண்டு பேப்பர் கிடைச்சாலும் பார்க்குறான். புக்ஸுங்களை வாங்கி கூச்சி வச்சு புக்ஸு ஞானம் ஞானம் ஞானம். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, தேவனை கேள்வி கேட்கும். நல்லா கவனிங்க. இந்த ஞானம் பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் தானே, வசனத்தை வாசிக்கும். இதெல்லாம் சுபாவ ரீதியானதுன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. 12 பிரசங்கி 12 வாசிப்பாங்களா? பிரசங்கி அந்த வசனம், என் மகனே இவைகளின் புத்தி அடைவாயாக, அநேக புஸ்தகங்கள். அந்த வசனம் அந்த வாசியத்தை, அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணதுக்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நீ அதிகமா படிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நீ லா பேசுவ. அது எப்படி? இது குரங்குல தானே மனுஷன் வந்தான். யாரா சொன்ன? புக்கு சொல்லிச்சு. போ புக்லேயே சாவுனி. இன்ன வரைக்கும் வாலிப பிள்ளைகளை தேவன் அண்டைக்கு வரவிடாதபடிக்கு இருக்கிற ஒரு பொல்லாதது இந்த புக்ஸ். கிரியாத் செஃபேர். எல்லாமே சயின்ஸ் தானே, எல்லாமே ஒரு விதியில இயங்குது. என் தேவன் நீதி உள்ளவர்ரா, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, எல்லாம் ஒழுங்கும் கிரயமா செய்றவரா. அவர் அலங்கோலமானவர். அழகுடா என் தேவன் அழகு. என் இயேசுராஜன் அழகு, அலங்கோலம் அல்ல, அழகு. அவர் எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கல் தான் நடத்துவார். அழகுடா அவரு. இல்லையே, சயின்ஸ் இப்படி சொல்லுது. இல்லையே, எங்கள் சார் ரொம்ப நாலேஜாக பேசுவார். சில வஞ்சகங்கள்லாம் டீச்சர்ஸில் ஸ்கூல்லேயே இந்த வஞ்சகங்கள்லாம் வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஆள் பயங்கரமான ஆவி உள்ளவெல்லாம் டீச்சர்ஸாக போவான்ல, லெக்சர்ஸ் டீச்சர்ஸ்லாம், அவன்லாம் என்ன பண்ணுவான்னா, நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் எடுத்து என்ன பண்ணுவான்னா, அங்கேயே மூளை செலவை மெஸ்பரிசம் பண்ணி அவங்கள வேற மாதிரி திருப்பி. நல்லா கவனி. உத்தமியால மட்டும்தான் இந்த புக்ஸ், இந்த அறிவை ஜெயிக்க முடியும். உத்தமி. இது சாதாரணது இல்லைங்க அன்பான தேவஜனமே. நீ நல்லா படிச்சுட்டு நல்லா நீ ஒரு பெரிய ஞானின்னு பேரை வாங்கிட்டுனா மாவன உன் கதை முடிஞ்சுது. உன்னை தாழ்த்திக்கணும்னா மாவன நீ சாவணும். நீ உன்னை தாழ்த்திக்கணும்னா நீ சோறு தண்ணி இல்லாமல் செத்து. அவன் கேள்வி கேட்பான் பாருங்க, பிசாசு. அவன் ஞானத்தால் நிறைந்தவன்.
ஏய் நீ படிச்ச புக்ஸ் இதெல்லாம் என்னடா, அப்போ இதெல்லாம் வேஸ்ட்டா? அப்போ இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, இவ்வளோ ப்ரூஃப் இருக்கு, இவ்வளவு எவிடன்ஸ் வெளியே இருக்கு, அப்போல்லாம் நீ எல்லாம் என்ன வேஸ்டா நீ? ஆமாம், என்ன இந்த நெக் அப்படியே கழுத்து அப்படி சும்மா அப்படி, வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் டிபேட்டுக்கு வா, எல்லாம் டிபேட் வா. எதுக்குடா டிபேட்டு? நல்லா கவனிக்கணும். ஆனால் இந்த காலேப் என்ன செய்கிறாருனாக்கா, முதல்ல அந்த கிரியத் செஃபேரை அழிக்கிறார். அழிச்சிட்டு அது சாங்சுவரியாக அதை கத்தரங்க தெபீர் என்கின்ற ஒரு மகிமையாக மாற்றுகிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு என் குப்பையமாக எண்ணுகிறேன். அவர் கிரியத் செஃபேரை அழித்து அவர் தெபீராக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த யானாக்கின் புத்திராக இந்த பொல்லாத ஆட்களை அழிக்கிறார். சில இடங்களை பார்த்தா பாரம்பரியத்தின் கட்டுகள், எங்கள் தாத்தா இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களே. இப்போ கூட பார்த்துக்க போல, என் பாட்டன் திருவள்ளுவன், என் பாட்டி ஔவையார், என் பாட்டன் பட்டினத்தார், என் பாட்டன் அவருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சொந்தம் கொடையன்னு பேசுவானுங்க பாருங்கள். இதெல்லாம் பயங்கரமான ஆவி. இப்போல்லாம் அரசியல் அதெல்லாம் பயங்கரமாக அதை சொல்லிட்டு ஏமாத்துறானுங்க இல்லையா? அது என்னடானாக்கா, அந்த புக்ஸுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு அவங்க அந்த புத்தகங்களை எழுதின அந்த அறநெறி கோட்பாடுகள்லாம் உள்ளே வச்சு உள்ளே வர ஆட்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அது வரும் பாருங்க, அவன் நிற்பான். அவன் பயங்கரமான ஆள். அவன் யார்? அவன் நம்ம சத்ருவத்தை எதிரி ஒருத்தங்கிறானே, அவன் பூர்ண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன். அவன் அழகு தான் அறிவு இல்லையா? அழகு தான் அறிவு. தேவனை அறிந்திருக்கிற அந்த அறிவு தான் அழகு. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, புத்தக அறிவு அல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அவரே என் கண்மலை, அவரே என்னுடைய மறைவிடம், அவரே என்னுடைய நிழல், அவரே எனக்கு எல்லாம். அவருடைய நிழலில் எனக்கு சுகமாய் சந்தோஷமாக இருக்கு. அந்த வசந்த வாசி பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரமா, பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரத்தில், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த கிரியத் செஃபேரை அழிக்க வேண்டும். அது எப்படி அழிக்கப்படுகிறது என்பதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கொஞ்சம் வேகமாக திருப்பி கொள்ளுங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதில் 7வது வசனம் வாசி பார்க்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு, புத்தக அறிவு அல்ல, வேத அறிவு. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெபீர், அந்த தெபீர் சாங்சுவரி, தேவ இல்லம், தேவ ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயமாய் இந்த சரீரத்தை நீ மாற்ற வேண்டுமானால், தெபீர் என்றால் தேவாலயம், தேவ இல்லம் வச்சுங்க. சாங்சுவரி, பரிசுத்த இடம், தேவன் தங்குகிற இடமாக நீ மாற வேண்டும். கிறிஸ்து இயேசு தெய்வம் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு, அவர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன, இதுதாங்க காலேபினுடைய அபிஷேகம். அவர் கண்மலையின் நிழலில் இருக்கிறவர். அங்கே சொல்றாரு, அது மாத்திரம் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. எல்லாம் எனக்கு, என் படிப்பு எல்லாம் என் மலண்டா எனக்குன்ட்டாரு. என் அறிவு, என் ஜாதி, என் மதம், என் எண்ணம், என் பேக்ரவுண்ட் எல்லாம் மலண்டா. எல்லாம் என் கர்த்தர் எனக்கு ஜீவன். அவரை அறிகிற அறிவனுக்கு பலன், அவரை அறிகிற அறிவனுக்கு ஜீவனாக இருக்கிறது. அன்பான தேவஜனமே, இப்பொழுது காலேப் இங்கே ஒரு சவால் ஒன்று வைக்கிறார். மனைவிக்காக கணவன் தான் கிரயம் செலுத்த வேண்டும் என்பது என் தேவனுடைய கோட்பாடு, என் தேவனுடைய உடன்படிக்கை. என் மகள் அக்ஸா இருக்கிறா, எவன் ஒருத்தன் போய் இந்த தெபீரின் குடிகளை விரட்டுறானோ, நல்லா கவனிங்க, மணவாளன் மனைவி, புருஷன் மனைவி என்கின்ற உடன்படிக்கையில் கிறிஸ்து என் புருஷன், நான் அவருடைய மனைவி என்கின்ற உடன்படிக்கையில் மட்டும்தான் இந்த புத்தக அறிவு, நல்ல அறிவு. சில பேரை பார்த்தீங்கன்னா பேசிக்கினே இருப்பாங்க, எதை பார்த்தாலும் குறை சொல்லிக்கினே இருப்பாங்க, எதை செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. அது அவங்களுடைய அறிவு. அதுதான் கிரியத் செஃபேர். சில பேர் எதை சொல்லி ஏற்றுக்கே, அதில் எதாவது ஒரு நொட்டம் உடச்சிட்டு தான், ரசமா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்குது சொல்லிட்டு வச்சுட்டு போயிடணும், இறங்கி ஊற்றி அடிக்கிறது. கறி குழம்பா
கொஞ்சம் காரம் கம்மியாக தான் நல்லா இருந்திருக்குமே. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வேற, அது வேற. ஆனால் எந்த இடத்துல அவங்களுடைய அறிவு வந்து அவ்வளவு, நம்மால் என்ன பண்ணுவோன்னா அந்த அந்த சமையலுடைய ஸ்மெல்லு வச்சு உப்பு கொஞ்சம் கம்மி அப்படியே போட்டு அப்படியே போட்டு நல்லா இருக்கிறான். பயங்கர சென்ஸு, நாக்குக்கு அவ்வளவு அடிமை, அதில் விழுந்து போயக்கூடாது. சில பேர் அது நல்லதுக்காக சொல்ல தவறல்ல, நல்லா புரிஞ்சு, எல்லாமே நல்லது. யாருடைய மனமும் புண்படும்படியாக அல்ல, அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக செய்வது நல்லது. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான. கிரியாத் செஃபேர் என்கின்ற அந்த பொல்லாத மனிதனை, உன் மாம்சீக அறிவை, அது ஒன்றுத்துக்குமே உதவாது. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காக வரை பேசிக்கினே இருப்பான் பாருங்க. சில பேர் கேட்டால் நான் பெரிய ஞானிடா, நான் அறிவாளிடா அப்படின்ற மாதிரி பேசிக்கினே இருப்பான். எதாகிலும் ஒரு குறை சொல்லிக்கினே இருப்பான். இவன் நெக் ஏனாக்கின் புத்திரன், இவன் வணங்கா கழுத்து உள்ளவன். இதை எப்படி முடியும், இதை எப்படி ஜெயங்கொள்ள முடியும் என்றால் உடன்படிக்கை, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உடன்படிக்கை, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் மட்டும்தான். மனைவிக்காக என் கணவன் கிரயம் செலுத்த வேண்டும் என்கின்ற கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் கண்மலையினுடைய வெடிப்பில் தங்குற ஒத்னியல்கள் மட்டும்தான் இதை ஜெயங்கொள்ள முடியும். வாசி அந்த வசனத்தை 16 வசனம். கிரியாத் செஃபேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். எப்படியா? இந்த கிரியாத் செஃபேர் என்ன பண்ணமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணணுமா? என்ன பண்ண சொல்லுங்க? சங்காரம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? சங்கார் அடிச்சு காலி பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாதாக. வீடு கட்டுறதுக்கு யாராவது கூட்டா ஒருத்தனை வரமாட்டேன்ட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, புலி வேலை பிடிச்சிட்டோம், வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ சரி என்ன பண்ணுறேன், என் மனசுக்குள்ளே ஒரு ஒரு தைரியம் கொடுத்தார் ஆண்டவர், இறங்கி நீயே பண்ணுறா அப்படின்னு. சரி நாளைக்கு போயிட்டு நான் பண்ண போகிறேன், அதை செய்ய போகிறேன், வேலை செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து அவன் காலேஜுக்கு, ஜீவாவை காலேஜில் எடுத்து போய் சேர்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தோன்னா பயங்கரமான லூஸ் மோஷன் ஆச்சு. ஐயோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் டாய்லெட் வந்து 3வது மாடியில் ஏறி போயிட்டு அங்கே போயிட்டு திரும்ப வந்து காலேஜ் அவருடைய அட்மிஷனில் போயிட்டு கை காலெல்லாம் வட அறுத்துட்டு எப்படி இருக்கும் கொஞ்சம் வச்சு பாருங்க. அதுதாங்க நல்லது. நான் சொல்கிறது புரியுதா? அடித்து சங்காரம் பண்ணி இந்த அறிவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவர் பலத்தில் இறங்கி பண்ணணும். நம்ம செய்கிற ஒன்று, நீ நல்லா சோறு ஆக்கு, நல்லா கமன்னு சாப்பாடை செஞ்சுட்டு அதில் வேற காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நல்லா இருக்கா நெக்கு நல்லா தான் சொன்னான். நீ கேட்காத, அவனா சொன்னா அவன் நல்லவன், நீயே கேட்ட நீ வேற மாதிரியான ஆள். உன் அறிவை பயன்படுத்தி தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க. அது தெபீராக தேவன் உனக்குள்ளிருந்து செயல்படுகிற தெபீராக கர்த்தர் நடத்துவார். எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அடித்து பலவீனப்படுத்தி ஆண்டவர் நடத்துவார் பாருங்க. அது பயங்கர சங்காரம் பண்ணுங்க. உங்களுடைய மாம்ச அறிவை சங்காரம் பண்ணி நான் ஒன்றுமில்லைன்னு வைங்க. இது எப்பேற்பட்ட ஒரு மகிமை என்று சொன்னால், என் மகள் அக்சாலை கொடுப்பேன். இந்த அக்சால் எப்படிப்பட்ட அக்சால் என்றால் ஆங்க்லெட், அதாவது கணுக்கால். அவருடைய பாதம். அக்சால் என்று சொன்னால் கணுக்கால். நல்லா தொடர்ந்து வாசிங்க. அப்போது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்னியேல் என்று சொல் தி லயன் ஆஃப் காட், தேவனுடைய சிங்கம். இது சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம். இந்த சிங்கம் காலேப் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த யூதா கோத்திரத்து சிங்கமாகிய கிறிஸ்து தன் மனைவி ஆகிய சபைக்காக கிரயம் செலுத்தி தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய மனைவியை மீட்டார். மனைவி என்றால் கிரயம் செலுத்தப்பட வேண்டும், உடன்படிக்கை அதுதான். ஆக இவர் உயிரை பணயம் வைக்கிறார். யார் இந்த அக்சால் என்றால், இந்த அக்சால் என்றால் கணுக்கால் என்று அர்த்தம். அன்பான தேவஜனமே, இந்த கணுக்கால் கண்மலையின் மேல் நிற்கிறது. இந்த அக்சால் எப்படிப்பட்டவள் என்றால் அவள் ஒரு மணவாட்டி. அக்ஸா அப்படின்னா கணுக்கால். என்னம்மா, உன் கால் உளையான சேற்றிலும் பயங்கரமான குழிலிருந்தும் தூக்கி எடுத்த உன் புருஷனாகிய கிறிஸ்து என்கின்ற கண்மலையின் மேலே உன் பாதம் நிற்கிறது. இந்த கணுக்கால் எங்கே நிற்கிறது என்றால் கண்மலையின் மேல் நிற்கிறது. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்கள் தங்குற. அக்சால் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். தான் பயப்படாதீங்க. அக்சாலை தான் எடுக்கிறான் மனுஷன், எப்படா முடிப்பா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. முடிக்க போகிறேன். அவள் தான் முடிச்சிட்டேன். கவனிங்க, அக்சால்னா என்ன அர்த்தம்? கணுக்கால்.
இந்த கணுக்கால் இப்போ எங்கே நிற்குது? இவள் ஒரு பன்னி அல்ல, அதாக கவனிங்க, அசுத்தம் அல்ல இவள். இவளுடைய கணுக்கால் கண்மலையின் மேல் நிற்கிறது. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினி, உன்னதங்களில் உட்கார செய்தி. ஆமென். உலையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒரு பூர்ணமாக்கப்பட்ட மனைவிதான் இந்த அக்சால். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வேகமா வாசி. 40ஆம் சங்கீதம் 1, 2 வாசி, தொடர்ந்து வேகமா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என்பதுதான் அக்ஸா. அக்ஸா என்பது தன் மனைவி ஒரு பாவியாக, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவளாக, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவளாக, நியாயப்பிரமாணம் இருக்கிற இவளை நான் மீட்டெடுத்து பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் கண்மலைக்குள்ளே ஒளிந்திருக்கிற அனுபவம் தான் இந்த அக்ஸா. ஆக இந்த ஒத்னியேல், the lion of God, தேவனுடைய சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம், உயிரை பணைய வைத்து மாம்சீக அறிவை, நியாயப்பிரமாணத்தை நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் ராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார் இந்த ஒத்னியேல். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தின் அறிவை சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார். என் கால்களை கண்மலையின் மேல், என் கணுக்கால், இந்த கணுக்கால் கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்டவள் தான் இந்த அக்ஸால். அவள் ஒரு மனைவி, அவள் பூர்ணமாக்கப்பட்டவள், அவள் ஆட்டுக்குட்டியானவள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுக்கப்படாத மாம்ச அறிவு, செஃபேர், த சிட்டி ஆஃப் புக், புத்தகங்களின் நகரம். புத்தகங்கள் எல்லா அறிவும் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறது, எல்லாத்துலேயும் அந்த வீட்டில் அதை வருங்க. அவங்க மாமியார் பண்ண சரியில்லைங்க. அதுவா உனக்கு என்ன வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். இல்லைங்க தவறுங்க. ஐயோப்பா அது வாயிலா பூச்சி, தெரியுமா உனக்கு வாயிலா பூச்சின்னு? வாயில் கையை வச்சுப்பார். இவங்க எல்லாத்துலேயுமே தலையெடுத்து இந்த நியாயப்பரமான அறிவை சாகடிச்சு கிறிஸ்துவின் அறிவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் தான் இந்த அக்ஸால். என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி என்பது எனக்கு கர்த்தர் உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் அவருடைய மனைவி. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை துதிக்கிற அந்த புதுப்பாட்டு, இந்த புதுப்பாட்டை யார் பாடுறது? இந்த புதுப்பாட்டை யார் பாடுறது? நல்லா கவனிங்க. இந்த புதுப்பாட்டை யார் பாடுறது என்றால் அக்ஸால். இந்த அக்ஸால் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட மணவாட்டி சபை. அவள் கண்மலையின் நிழலில் இருக்கிறாள். 1,44,000 இந்த புதுப்பாட்டை பாடுகிற 2,88,000. இந்த 2,88,000 என்பது பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபை. இவர்கள் மகிமையின் சரீரத்தை அடைந்து கொண்டவர்கள், இவர்கள் மகிமை அடைந்தவர்கள். ஏனென்றால் லயன் ஆஃப் காட், யூதா கோத்திரத்து சிங்கம் இவர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறது. இவர்கள் பாடுகிற இந்த புதுப்பாட்டை பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட, மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த 2,88,000. இந்த புதுப்பாட்டை பாடுகிறவர்கள் மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் அதாவது யூதா கோத்திர சிங்கத்தினுடைய சகோதரர்கள் ஆகிய ஆபிரகாமின் சந்ததியாக 12 கோத்திரத்தை சேர்ந்த 1,44,000 பேருக்கு கண்மலையினுடைய நிழலை குறித்து புதுப்பாட்டை பாடி சொல்லித்தராங்க. இவர்கள் பாடுகிற இந்த பாட்டை பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரை கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. அந்த புதுப்பாட்டு தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. அல்லேலூயா. அதுதான் அக்ஸால். இந்த அக்ஸால் இவங்க புதுப்பாட்டை பாடினாங்க. இந்த அக்ஸால் என்பவள் புதுப்பாட்டை பாடுகிற, மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு பிதாவை முகமுகமாய் தரிசிக்கிற, கண்மலையினுடைய மறைவிடத்தில்
நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி, ஸ்ட்ராங், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த பூர்ண சமாதானம் பிதாவை முகமுகமாய் சந்திக்கிற, பிதாவாகிய தேவனை தரிசிக்கிற ஒரு பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட மணவாட்டி சபைதான். இவர்கள் ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுக்கு முன்னாக மாசு இல்லாதவர்களாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்போதும் அவர்கள் தேவனை துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டு 2,88,000. இவர்கள் தான் 24 மூப்பர்கள். இந்த 24 மூப்பர்கள் தான் 2,88,000. ஆக இந்த அக்சாலை நான் உனக்கு தருவேன்னு சொன்னதும், இந்த ஒத்னியேல் தன்னுடைய மனைவிக்காக ஜீவனை கொடுத்து இந்த நியாயப்பிரமாணத்தின் அறிவை, இந்த நியாயப்பிரமாணத்தை, பகையை சிலுவையில் கொன்று, இந்த யூதாவாகி இயேசு, யூதா கோத்திரத்து சிங்கம், நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா, யூதருடைய ராஜாவாகி ஒத்னியேலாகிய இயேசு கிறிஸ்து இந்த அக்சாலை திருமணம் செய்து கொள்வதற்காக நியாயப்பிரமாணமாகிய இந்த பழைய மனுஷனை, புறம்பான மனுஷனை, பாவ மனுஷனை சிலுவையில் ஆணியடித்து கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று, இந்த மாம்ச அறிவை செஃபேரை சங்காரம் பண்ணி, செஃபேரை அதம் பண்ணி, செஃபேரை அவர் மனுஷனை பார்க்கல முக பார்வையும், மனுபுத்திரையை பார்க்கல ரூபமும் எவ்வளவு அந்த கேடு அடைய செஞ்சு, இந்த நியாய பிரமாணமாகிய இந்த பகையை சிலுவையில் சிதைத்து, அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த சங்காரம் பண்ணி, இந்த சங்காரம் பண்ணி என்பதுதான் சிலுவையில் கர்த்தர் இந்த நியாயப்பிரமாணமாகிய இந்த மாம்ச அறிவை சங்காரம் பண்ணி, புத்தக அறிவை, உன் கண்ணில் பார்க்கிற அறிவை சங்காரம் பண்ணி, ஏனென்றால் தேவன் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன், இந்த நியாயப்பிரமாணத்தை சிதைத்து அவரோடு கூட சிலுவையில் மரித்து என்பதுதான் அவருடைய மனைவி. இந்த அறிவு இல்லை ஆண்டவரே, அதுதான் அக்சால் எல்லாவிதமான பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் தூக்கி, இந்த உளையான சேறு பண்ணி எங்கே இருக்கும்? சாக்கடை. உளையான சேர் என்னது? சாக்கடை. பன்றிகளே வெளியே வந்து விடுங்கள், கண்மலையின் மேல் உங்கள் கால்களை நிறுத்தப்பட்டிருக்கிறது, உங்கள் அடிகள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை, உன் புருஷனாகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் நீங்கள் எல்லாம் மேன்மை அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிட்டேன். ஆக ஒத்னியேல் இந்த அக்சாலை திருமணம் செய்த, தான் உயிரை பணைய வைத்து, தன் உயிரை துச்சமென மதித்து, மனைவிக்காக தான் உயிரை கூடிய அவ்வளவு நெடியவர்கள் இந்த யானாக்கின் புத்திரர். இந்த யானாக்கின் புத்திரர் தான் செஃபேர்லேயே இருந்தாங்க. ஆக இந்த செஃபேரை சங்காரம் பண்ணி இந்த ஆலயம், இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாக, தெபீராக, சாங்சுவரி, தேவன் தங்குகிற இல்லமாக, தேவ இல்லமாக, தேவ ஆலயமாக இன்றைக்கு நாம் நிற்கிறோம். இந்த தேவாலயம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனை முகமுகமாய் தரிசிக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை காத்த நிழல் உங்களோடு கூட காக்கும். அந்த நிழல் நித்திய நிழல், அந்த ராஜா நித்திய ராஜா. நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் ஒப்பு கொடுத்து, அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.